கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் கூட நமது வாழ்நாளில் ஒரு நாளை கூட கொடுத்து பிதாவிய தேவனையும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவையும் துதிக்கும் சோதனை நேரத்தை தந்ததற்கு நான் நன்றியும் தோல்வியும் சோதனம் எடுத்துக்கொள்வோம். அது மட்டும் இல்லாமல் காரைக்குடி சபையின் அன்பின் வாழ்த்துக்களையும் நமது அனைத்து கிளை சபையின் சார்பாகவும் அன்பின் வாழ்த்துக்களையும் உணர்த்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ நம்ம கடந்த சில வாரங்களை உன்னத பாட்டு தொடர் வேதான வகுப்பாக பார்த்துட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் எத்தனை பார்ட்டு பார்த்துருக்கோம் அப்படின்னா 11 பார்ட்டு பார்த்துருக்கோம். ரைட்டு தாங்க. ஸோ லாஸ்ட் வீக் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன போனோம், என்ன சப்ஜெக்ட் பார்த்தோம்? இதோ மணவாளன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, கதவை என்ன பண்ணிட்டு இருக்கிறார், தட்டிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற கான்செப்ட் ஓரியன்டா ஒரு சில விஷயங்கள் பார்த்தோம். ஸோ அதில் ரீகேப் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மணவாளன் வந்து கதவை தட்டி யார் திறக்கல, மணவாட்டி திறக்கல, அதனால ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன அப்படிங்கிற ஓரியன்டான ஒரு சில காரியங்களை பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடத்தோட தலைப்பு என்னன்னா, மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். ஸோ மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் அப்படிங்கிற தலைப்பை நம்ம பார்த்தோம்னா, இப்போ ஆயத்தம்னால எதை அடையாளப்படுத்தும், நம்ம எதுக்கெல்லாம் ஆயத்தம் ஆகும்? இந்த இடத்துல மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் அப்படின்னா 2 ஸ்டேஜ் இருக்கு. என்னென்ன ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று மணவாட்டியா முழுசா தேவனுக்கு கிறிஸ்துவுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை அடையாளப்படுத்தும். இன்னொன்று மணவாட்டி ஆகிறதுக்கு தன்னை தயார்படுத்தக்கூடிய சூழ்நிலை என்ன பண்ணும், இதை அடையாளப்படுத்தும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்க போற பாடம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மணவாட்டி தன்னை சபையாக புரிஞ்சுக்கிட்டு கிறிஸ்து தான் தன்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய ஓட்டத்தை ஓட ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடை இப்பதான் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற நிலையில ஒரு பார்க்க போற விஷயங்கள் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் வீக் நம்ம எதோட முடிச்சோம் அப்படின்னு பார்க்கும்போது, உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தோட முடிச்சிருக்கோம். ஸோ அந்த வசனத்துல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்க்கும்போது, நேசருக்கு கதவை தட்டிட்டு அவர் போயிடுவாரு. இப்ப போய் யார் திறக்கான சபா அந்த கதவை திறப்பாங்க. நாங்க வெளியே யார் இருக்க மாட்டா, யார் இருக்க மாட்டா, கிறிஸ்தவன் என்ன பண்ண மாட்டார், இருக்க மாட்டார். அவர் போயிடுவார். போனதுனால சபையோட மனசு என்ன ஆயிடும், ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிடும், ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் வருத்தப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இடத்துல அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்ன வார்த்தை சொன்னாங்க, இந்த வார்த்தை சொன்னாலும் ஏன் அந்த அம்மாவுடைய ஆத்மா சோர்ந்து போயிட்டு அப்படிங்கிற ஓரிட்டான விஷயங்களை இன்னைக்கு கண்டிப்பா தொடர்ச்சி வாசிக்கலாம். ஸோ வசனங்களை படிச்சு ஆரம்பிச்சலாம். உன்னத பாட்டு 5ஆவது அதிகாரம் 6ஆவது வசனம். என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. என்ன சொல்லியிருக்காருங்களாமா? அவரை தேடினேன், அவர் என்ன பண்ணலாமா, நான் காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் என்ன தரல, மறு உத்தரவு தரவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்க பிரச்சனை என்னன்னா, இவ்வளவு நேரம் இல்லாத அந்த ஒரு ஃபீலிங்கு இல்ல அந்த ஒரு உணர்வு, கிறிஸ்து மேல ஏற்பட்ட அந்த தாக்கம் திடீர்னு எப்படி சபைக்கு இந்த டைம்லைன்ல வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, அங்க என்ன சொல்லியிருக்காங்களாமா, அவர் சொன்ன வார்த்தையால் என்ன ஆயிடுச்சுங்களாமா. ஸோ கிறிஸ்து இந்த இடத்துல சபையோட மனசு அதாவது ஒரு உணர்வுக்குள்ள போற மாதிரி, கிறிஸ்துடைய அன்பை புரிஞ்சுக்கிற மாதிரி, தங்கள் வந்த ஓட்டத்தை புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு வார்த்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க, சொல்லியிருக்காரு. நம்ம போன வாரமே பார்த்துட்டோம். இது யாருக்கும் நடுவிலான கான்வர்சேஷன், சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் நடுவிலான கான்வர்சேஷன் தானே ஒழிய இது இதுக்குள்ள யார் கிடையாது, திரள் கூட்டம் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. காரணம் என்ன, இதுக்கு முன்னாடி இந்த டாபிக் எப்படி நம்ம படிச்சிருக்கோம் பார்க்கும்போது, திரள் கூட்டத்துக்கு மையப்படுத்தி படிச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அந்த 10 கன்னிகளை குறித்து பார்க்கும்போது, 5 கன்னிகள் புத்தி உள்ளவங்க, 5 கன்னிகைகள் புத்தி இல்லாதவங்க. அவங்க 5 பேர்ட்ட விளக்குல எண்ணெய் இருக்கும், விளக்கும் இருக்கும். இன்னொரு 5 பேர்ட்ட என்ன இருக்காது, எண்ணெய் இருக்காது. ஸோ அந்த புத்தி இல்லாத கன்னிகள் எண்ணெய் வாங்கிட்டு வந்து மணவாளன் போனதுக்கு அப்புறம் கதவை தடவை என்ன பண்ண மாட்டாங்க, உங்களை நான் அறியேன்னு சொல்லிடுவார். ஸோ அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்துருப்போம். பட் இந்த சம்பவம் எக்ஸாக்டா என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, 7ஆம் சபையின் காலத்துல வாழக்கூடிய சபை மக்களுக்கு ஏற்படக்கூடிய டிராஜடிக்கு மத்தியில நடக்கக்கூடிய சம்பவம் தான். என்ன சம்பவம் அப்படின்னு பார்க்கும்போது, இங்க பார்க்கக்கூடிய இந்த ஒரு சம்பவங்கள், இன்னைக்கு பார்க்கக்கூடிய காரியங்கள், அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்ப அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா என்ன ஆயிடுச்சுங்களாமா, சோர்ந்து போயிட்டு அப்படிங்கிறாங்க. ஸோ ஆத்துமா சோர்ந்து போயிருச்சு அப்படின்னோம்னா, நம்ம முதலே பார்த்துட்டோம், மாமிசத்துல ஏற்படக்கூடிய சோர்வு ஒரு புரிதல், ஆவியில் ஏற்படக்கூடிய சோர்வு ஒரு புரிதல் அப்படின்னோம்னா, இப்ப ஆவிக்குரிய ஜீவியமே இங்க யாருக்கு கேள்விக்குறியாயிருச்சு, சபைக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாச்சு. தன்னுடைய ஆவிக்குரிய இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடி வந்திருக்கோம், இவ்வளவு நாள் பிரயாசப்பட்டிருக்கோம், இனிமேல் இந்த வாழ்க்கை நமக்கு சரியா முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் யாருக்கு வந்துருச்சு அப்படின்னா, சபைக்கு வந்துருச்சு. ஸோ அப்படி சபைக்கு வர்ற அளவுக்கு கிறிஸ்து அங்க என்ன சொன்னாரு அப்படின்னு நம்ம ஒரு வசனம் வாசிக்கும் போது, ஓசியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆவது அதிகாரம் 7ஆம் வசனம். என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உன்னதமானவரிடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் எழுப்புகிறதில்லை. ஜனங்கள் என்னை விட்டு, யாருங்களாம், என் ஜனங்கள் யார அவர் பிள்ளைகளா தெரிந்து கொண்டாரோ, யாரு அவர் பின்னாடி வரணும்னு ஆசைப்பட்டாரோ, என் பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால்
அவன் என்னிடத்தில். சோ அப்படி பிதாவாக வந்து அழைத்து கொண்டு வரப்பட்ட ஜனங்கள் இப்ப எதை கையில வச்சிட்டு இருக்காங்களாமா? என் ஜனங்கள் என்னை விட்டு விலகிற மாறுபாட்டை என்ன பண்றாங்களாமா? சோ இந்த வார்த்தையை கிறிஸ்து எங்க இருந்து சொல்லிட்டு இருக்காருன்னா, வாசலுக்கு வெளியே இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? சொல்லிட்டு இருக்கிறார். அதான் நான் உங்களுக்காக வந்தேன், பட் நீங்க என்ன பண்ணிட்டீங்க? என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை நீங்க பற்றி கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டினியூ பண்ண என்ன சொல்றாங்களா? அவர்கள் உன்னதமானவரிடத்தில் வரவழைத்தாலும் என்ன பண்றதுலாமா? ஒருவனும் எழும்புகிறது இல்லை. சோ யாருக்குமே தேவன்ட்டையோ இல்ல கிறிஸ்துவுடைய ஊழியத்தையோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்குள்ள போகும்போது அதை முழு மனசோட செய்யற எண்ணம் என்ன வருதுங்களாமா? வரதில்லை. சோ இரண்டு வழியை பற்றி கொண்டுட்டு இதுல எந்த பக்கம் போறதுனே தெரியாம ஒரு கன்ஃபியூஷன் லெவல்ல யார் இருக்கிறதுங்களாமா? சோ மனவாட்டி இப்ப தூங்கிட்டு இருக்குது, கிறிஸ்து தட்னால இப்ப எந்திரிக்கிற கண்டிஷன்ல யாரும் இல்லைங்க. சோ கிறிஸ்து என்ன பண்றாரு? இந்த கண்டிஷன்ல இருக்காதீங்க, எந்திரிச்சு என்ன பண்ணுங்க, வந்துருங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் அவர் எந்திரிச்சு வர சொல்றாரு? இன்னொரு வசனம் வாசிக்கலாம். எரேமியா 2வது அதிகாரம் 31, 32. சந்ததியாரே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். நான் இஸ்ரவேலுக்கு வனாந்தரமும் காரிருளான பூமியுமாக இருந்தேனா? பின்னே ஏன் என் ஜனங்கள் நீங்களே நீ இருந்தேனோ? பின்னே ஏன் என் ஜனங்கள் நாங்களோ எஜமான்கள், இனி உம்மிடத்தில் நாங்கள் வருவதில்லை என்று சொல்லுகிறார்கள். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, சந்ததியாரே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணி பாருங்க, சிந்தித்து பாருங்கள். ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, நம்ம நீங்க எதை பற்றிட்டீங்க? மாறுபாட்டை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பற்றிட்டு நீங்க வந்து அழைக்கப்பட்ட அழைப்பு ஒண்ணு, ஆனா பார்த்துட்டு இருக்க வேலை வேற ஒரு வேலை, உலகத்திற்குரியான காரியங்களை பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, சிந்தித்து பாருங்கள். நான் இஸ்ரவேலுக்கு வனாந்தரமும் காரிருளுமான பூமியுமாய். சோ இவ்வளவு நாள் நம்ம அழைத்து கொண்டு வந்தவர், நம்மளை மேய்ச்சிட்டு வந்தவர். நம்ம சங்கீதங்களை படிச்சிருக்கோம், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் என்ன பண்ண மாட்டேன். சோ அவர் மேய்ப்பரா இருக்க வரைக்கும் நமக்கு என்ன கிடையாதுங்களாமா? ஒரு தாழ்ச்சிங்கிற விஷயமே இல்லாம இந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணி வந்துமே கூட நம்ம அவர் மேல நமக்கு என்ன இல்லைங்களாமா? ஒரு விசுவாசமோ ஒரு அன்போ ஒரு நேசமோ என்ன இல்லாம போயிடுச்சுங்களாமா? சோ இல்லாமே போயிடுச்சு. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, நான் இஸ்ரவேலுக்கு வனாந்தரமும் காரிருளான பூமியுமாய் இருந்தேனோ? பின்ன ஏன் என் ஜனங்கள் நாங்களே எஜமான்கள், இனி உம்மிடத்தில் நாங்கள் வருவதில்லை என்று என்ன பண்ணலாமா? சோ எங்களுக்கு யார் தேவை? இப்ப சபையில இருக்கு, தூங்கிட்டு இருக்கு, கதவை என்ன பண்ணாது, திறக்கல. சோ இவர் என்ன சொல்றேன்னா, நான் இவ்வளவு கூப்பிட்டும் நீங்க என்ன பண்றதுல என்கிட்ட வரவே மாட்டீங்கிறீங்களே, அந்த அளவுக்கு நான் வேண்டாதவனா? அவர் கேட்க ஒரு சிம்பிளா சொன்னா, அதான் நான் அந்த அளவுக்கு வேண்டாதவளா போயிட்டேனா அப்படிங்கிற மாதிரி. இப்ப யார் பேசிட்டு இருக்காரு பார்க்கும்போது, கிறிஸ்து பேசிட்டு இருக்க. இதெல்லாம் யார் காதுல விழுந்துட்டு இருக்கு? ரூமுக்குள்ள இருக்கக்கூடிய சபையுடைய காதுல விழுந்துட்டே இருக்கு. சோ அவர் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, அதுல 32 வாசிக்கும் போது, ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ? என் ஜனங்கள் எண்ணி முடியாத நாட்களை என்ன பண்ணிட்டாங்களாம்? மறந்துட்டாங்க. எத்தனை நாளா மறந்துட்டாங்க? எண்ணி முடியாத நாளை. சோ ஓரளவுக்கு நம்ம உலகத்துக்குள்ளே மொத்தமா என்ன பண்ணிட்டோம்? சோ சத்தியம் என்னன்னு தெரியும், தேவனுடைய வார்த்தைகள் தெரியும், அவருடைய வல்லமை தெரியும், ஞானம் அன்பு எல்லாமே தெரிஞ்சு கூட கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எதுக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டோம்? உலகத்துல போய் எண்ணி முடியாத நாட்களை என்ன பண்ணிட்டாங்க? மறந்துட்டாங்க. நீங்க என்ன பண்ணிட்டாங்க? இது மாதிரி மறந்துடாதீங்க. உடனே வந்து என்ன பண்ணுங்க, உடனே வந்து கதவை தரங்க. ஒருவேளை நீங்க கதவை திறக்கலைன்னா, இந்த வார்த்தையில எங்க இருந்து பேசிட்டு இருக்கிறாரு? கதவுக்கு வெளியில நின்று பேசிட்டு இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தையால நாத்தும் என்ன ஆச்சு? சோ கடைசியா அவர் சொல்லி முடிச்ச வார்த்தை என்ன அப்படின்னு பார்க்க இன்னொரு வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29வது வசனம். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவனாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். சோ அவர் சொன்ன கடைசி எச்சரிப்பு என்னதுங்களாமா? நம்ம பண்ற தவறு எவ்வளவு பெரிய தவறு அப்படிங்கறத இப்ப யார் ரிமைண்ட் பண்றது? கிறிஸ்து ரிமைண்ட் பண்றாரு. சோ நம்ம என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கோம்னா, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான. சோ ரொம்பவே ஒரு டேஞ்சரான ஒரு இடத்துக்கு யார் போயிட்டு இருக்கிறதுங்களாமா? சபை போயிட்டு இருக்கு. இதுதான் லாஸ்ட் காலிங். எது? இதுதான் கடைசி அழைப்பு. காலம் சமீபித்திருக்கிறது. இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தா யாரை போய் பார்க்க முடியாது? அவரை போய் பார்க்க முடியாது. சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டார்? போயிட்டார். இப்ப சபைக்கு பயங்கரமான பிரஷர். என்ன பிரஷர்னா, நம்ம எந்த அழைப்புக்கு அழைக்கப்பட்டோமோ அந்த அழைப்பு இப்ப என்ன பண்ண போறேன், இழந்து போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு பதட்டம், ஒரு படபடப்பு யாருக்கு வந்துருச்சு? சபைக்கு வந்துருச்சு. சோ சபைக்கு வந்த உடனே இதை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு யாருக்கு தெரியல? சபைக்கு தெரியல. இப்போ உடனே போய் என்ன பண்றாங்க? கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்து பார்த்தாங்க, யாரும் இல்லைங்களாமா? இல்லைன்னோட வெந்தமா என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு போகும்போது நம்ம மறுபடியும் வாசிக்கலாம். முன்னதா பாட்டு 5வது அதிகாரம் 7ஆம் வசனம். என்ன வசனம் அப்படின்னு பார்க்கும்போது, நகரத்தில் திரிகிற காவலாளர்கள் என்னை கண்டு என்னை அடித்து என்னை என்ன பண்ணாங்களாமா? காயப்படுத்தினார்கள். அலங்கத்தின் காவற்காரர்கள் என் மேல் இருந்த என் போர்வை என்ன பண்ணிட்டாங்க?
எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு. இது 6ஆம் வசனம் முடிஞ்சு இப்ப அதாவது இந்த 6ஆம் வசனம் வரைக்கும் சபை வந்து நிம்மதியா இருந்துச்சு, அதாவது நிம்மதியா இருக்கிறோம்னு நினைச்சிட்டு இருந்துச்சு. நம்மளும் உலகத்துல எப்படிதான் நினைச்சிட்டு இருப்போம், இதுதான் கம்ஃபர்டபுளான வாழ்க்கை, இந்த வாழ்க்கை தான் நமக்கு வந்து ஓரளவு ஓகேயா இருக்கு, தேவனுக்கு பிரியமா வாழ்ந்துட்டு இருக்கோம், அதே மாதிரி உலகத்துக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கோன்ற மாதிரி சபை ரூமுக்குள்ள இருந்த வரைக்கும் கம்ஃபர்டபுளா தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையிலேயே கம்ஃபர்டபுளா இருந்தாங்களான்னு கேட்டா, சோ கிறிஸ்து சொன்ன வார்த்தைக்கு அப்புறம் தான் நம்ம கம்ஃபர்டபுளா இல்ல, நமக்கு வந்து ரெகுலர் கம்ஃபர்டபுள் இங்க கிடைக்காது, நமக்கு கம்ஃபர்டபுள் ஜோன் யார் மட்டும்தான், அவர் மட்டும்தான். அவர்கிட்ட போனா மட்டும்தான் ஒரு இளைப்பாறுதல், ஒரு 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 கம்ஃபர்டபுள் சோனே கிடைக்கும்ன்ற விஷயத்தை உணர்ந்ததுக்கு அப்புறமே உடனே கதவை திறந்து என்ன பண்ணிருச்சு. சோ நம்ம திரள் கூட்டத்துக்கு அப்ளை பண்ண அப்படின்னா, திரள் கூட்டம் வந்து வெளியே பார்த்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோமே, கிறிஸ்து இல்ல அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணிடுவாங்க, உள்ள போய் மறுபடியும் தூங்கி இருப்பாங்க. ஆனா சபை என்ன பண்ணலாம், அந்த இடத்துல தூங்கல. சோ சபை என்ன பண்ணுதுன்னா, வெளியே வந்து கிறிஸ்து இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இப்ப சபை எங்க ஓடுதுன்னா, நகரத்தில் திரிகிற காவலாளி. அதான் இப்ப எங்க ஓடிடுச்சு சபை. சோ இந்த வசனத்தை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது படிச்சிருக்கோமா? நகரத்தில் திரிகிற காவலாளர்கள் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள், அலங்கத்தின் காவற்காரர்கள் என் மேல் இருந்த என் போர்வை என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துக்கொண்டார்கள் அப்படிங்கிற மாதிரியான வசனத்தை வேற எங்கேயாவது படிச்சிருப்போம் அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம இதே உன்னத பாட்டுல 3ஆம் அதிகாரத்துல படிச்சிருக்கோம். 3ஆம் வசனம் பார்த்தோம்னா, நகரத்தில் திரிகிற காவலர்கள் என்னை கண்டார்கள், என் ஆத்தும நேசிகளை கண்டீர்களே என்று நான் அவரை என்ன பண்ணேன், கேட்டேன் அப்படின்ற மாதிரி இதே மாதிரி ஒரு சம்பவம் 3ஆம் அதிகாரத்துல நடந்திருக்கும். சோ இந்த சம்பவத்துக்கும் இந்த சம்பவத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த சம்பவம் என் பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால், சோ அந்த இழுத்து கொண்ட சமயத்துல நடந்த சம்பவம் தான் எந்த சம்பவம், 3ஆம் அதிகாரத்துல படிச்ச சம்பவம். இன்னும் யார்கிட்ட போய் சேரல, என்னிடத்தில் வரான்னு சொல்றோம்ல, அந்த கிறிஸ்து கிட்ட போய் சேர்றதுக்கு முன்னாடி கிறிஸ்து யாரு தேடுற சம்பவம் தான் என்னதுன்னா 3ஆம் அதிகாரத்துல நடக்கக்கூடிய சம்பவம். இங்க நடக்கக்கூடிய சம்பவம் என்னன்னா, திருச்சபை என்ன பண்ணிருச்சு, ஏறக்குறைய மாறி பை மிஸ்டேக்கா உலகத்துல கொஞ்ச நாள் என்ன பண்ணிட்டாங்க, அந்த உலகத்துடைய அந்த சகூரியங்களுக்கு, உலகத்தோட ஆசபாசங்களுக்கு, உலகத்தோட அந்த அந்த ஒரு சிந்தனைகளுக்குள்ள கொஞ்சம் போயிட்டாங்க. இப்ப மறுபடியும் வெளியே வந்துட்டாங்க. இப்ப மறுபடியும் நகரத்துல என்ன பண்றாங்க, போய் தேடுறாங்க. அந்த நகரத்துக்கும் இந்த நகரத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த நகரம் நம்ம 3ஆம் அதிகாரத்துல பார்த்திருக்கோம், அது வந்து கிறிஸ்துவ மண்டலம், ஒட்டுமொத்த கிறிஸ்துவ மண்டலத்தை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. அந்த கிறிஸ்துவ மண்டலத்துல போய் உண்மையான சபை எது, உண்மையிலேயே கிறிஸ்து இருக்கக்கூடிய இடம் எது தேடி கண்டுபிடிக்கக்கூடிய சம்பவம் தான் என்னன்னா உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம். பட் 6ஆம் அதிகாரத்துல இப்ப சபை ஆல்ரெடி எங்கதான் இருக்குது, கிறிஸ்துடைய பிரசன்ஸ்குள்ளதான் இருக்கு. சோ இந்த தேடக்கூடிய நகரம் அப்படிங்கிறது எதை அடையாளப்படுத்தும்னா, கிறிஸ்துடைய ஜனங்கள் இல்ல கிறிஸ்துவாய் மாறுறதுக்கு அழைக்கப்பட்ட திருச்சபையின் ஜனங்கள் இருக்கக்கூடிய இடத்தை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இப்ப சபை என்ன பண்ணுதுன்னா, அந்த சபை அழைப்புக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மத்தியில, திருச்சபை அழைப்புக்குள்ள யார் இருக்கிறாங்களோ அவங்க மத்தியில போய் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்மளே இருக்கிறோமே, நமக்கு சத்தியத்துல ஓடிட்டு இருக்கோம், திடீர்னு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு டவுட் வருது, இல்ல நம்ம பண்றது சரியா தப்பா அப்படின்னு வருதுன்னா நம்ம யார்கிட்ட கேட்போம், நமக்கு மேல இருக்கக்கூடிய இல்ல சத்தியத்துல நல்லா புரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க இவங்கள்ட்ட கேட்டு என்ன பண்ணிக்கும், கிளாரிஃபை பண்ணிக்கும், நம்ம பண்ணக்கூடியது தவறா சரியா, இல்ல இதை மேற்கொண்டு எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆலோசனையை நம்ம யார்கிட்ட கேட்போம், ஒண்ணு சத்தியத்துல கேட்போம். சத்தியத்தை சரியா புரிந்து கொள்ள முடியல பண்ணுமா, சத்தியத்தை புரிந்து கொண்ட நபர்கள் என்ன பண்ணுவோம், கேட்டு கிளாரிஃபை பண்ணிப்போம். இப்ப சபை என்ன பண்ணுதுன்னா அதே மாதிரி ஒரு காரியத்தை போய் பண்ணுது. சோ இங்க நகரம் அப்படிங்கிற எதாவது ஏற்படுத்தினா, சபை மக்கள் இருக்கக்கூடிய எந்த சபை மக்கள், திருச்சபை பிள்ளைகளை யார் அழைக்கப்பட்டாங்களோ அந்த சபை மக்கள் இருக்கக்கூடிய இடத்த தான் இது என்ன பண்ணுது, அடையாளப்படுத்துது. இப்ப அங்க போய் கேட்கிறாங்க. சோ கேட்கும்போது என்ன நடக்குதுன்னா, நகரத்தில் திரிகிற காவலாளர் என்னை கண்டுன்னு ஆரம்பிக்கிறாங்க. யார் இந்த எண்ணெய், சபையை பாக்குறாங்க. யார் இந்த காவலாளர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு சபைக்கு காவல்காரங்களா இருக்கிறது யார், சபைக்கு நம்ம இருக்கக்கூடிய சபைன்னு வச்சுக்கோமே, இங்க இருக்கக்கூடிய சபைக்கு யார் காவல்காரன்னா மூப்பர்களா இருக்க வாய்ப்பு இருக்கு, இல்ல சத்தியத்துல அதிகம் வளர்ந்தவங்க, ஆவிக்குரிய ஜீவியத்தில் நல்லா வளர்ந்தவங்கள வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நம்மளை வழி நடத்தக்கூடிய சகோதரர்கள். இப்போ ஒரு குடும்பம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது அப்பா அம்மா, ரைட் தானே, அந்த குடும்பத்தோட தலைவர்கள் யாரோ அவங்க. சோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி நபர்கள்ட்ட போய் என்ன கேட்குதுன்னா, சபை ஆலோசனை கேட்குதுங்களா, என்ன கேட்குது, ஆலோசனை கேட்குது. பட் அங்க என்ன நடக்குதுன்னா, நகரத்தில் திரிகிற காவலர்கள் என்னை கண்டு என்னை அடித்துன்னு ஆரம்பிக்கிறார். இது நடக்குமா, இது நடக்குமான்னு கேட்கிறேன். அடிக்கிற வாய்ப்பு இருக்குதுங்களா, ஏன் அடிக்கிறாங்க? சபை ஒரு விஷயம், சபை என்ன விஷயம் கேட்குதுன்னா, நான் யாரை தொலைச்சிட்டேன், கிறிஸ்துவ தொலைச்சிட்டேன், அவரை எங்கேயாவது பார்த்தீங்களா அப்படின்னு போய் கேட்கும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த காவலாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா, சபை என்ன பண்றாங்க, அடித்து துன்புறுத்துறாங்க. நம்மளை வழிநடத்தக்கூடிய ஜனங்கள் நம்மளை துன்புறுத்துவார்கள் ஒரு கேள்வி கேட்ட மாட்டாங்க, நம்மளை ஆவிக்குரிய ஜீவியத்தை வழிநடத்தும். பட் இங்க என்ன சொல்லியிருக்குன்னா, சபை அவங்க என்ன பண்றாங்க, துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்குன்னா, அப்ப துன்புறுத்தக்கூடிய அந்த சூழ்நிலை எப்ப வரும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு வந்து நமக்கு ரெண்டு கேட்டகரி இருக்கு, ஒன்னு சபை, இன்னொன்னு திரள் கூட்டம், ரைட்டு தானே. இப்ப இந்த சபையும் சரி திரள் கூட்டமும் சரி எங்கதான் இருப்பாங்க, சபைக்குள்ளதான் இருப்பாங்க, வேற எங்கேயுமே இருக்க மாட்டாங்க.
இதுல இருக்கக்கூடிய 3 டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. யாருன்னா ஒண்ணு மூப்பர்கள் இருப்பாங்க, அதுக்கடுத்து கண்காணிகள் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க, வழிநடத்தக்கூடிய ஜனங்கள் இருப்பாங்க, அதே மாதிரி ஸ்பீக்கர்ஸ் பிரசங்கிகள் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க, அதே மாதிரி சபை மக்கள் அப்படிங்கிற ஒரு சில கேட்டகரிஸ் இருப்பாங்க. ரைட் தானே? இதுல இந்த கேட்டகரியை சேர்ந்தவங்க தான் சபையை நம்மளால அடையாளப்படுத்த முடியுமா? இவங்க தான், அதாவது மூப்பர்கள் மட்டும்தான் சபையாக தகுதி இருக்கு, இல்ல கண்காணிகள் மட்டும்தான் சபையாக தகுதி இருக்கு, இல்ல பிரசங்கம் பண்றவங்க மட்டும்தான் சபையாக தகுதி இருக்கு நம்ம அடையாளப்படுத்த முடியுமான்னு கேட்டா, கீழே உட்காந்துருக்க நபர் கூட என்னவா மாற வாய்ப்பு இருக்கு? சபையா மாற வாய்ப்பு இருக்கு. சோ இதுல இவங்க தான் சபை நம்ம என்ன முடியாது. சோ இதுல சபை யாரும் அடையாளப்படுத்த முடியாது அப்படிங்கிற பட்சத்துல இங்க இவங்க தான் நல்லவங்க அப்படிங்கறத நம்ம என்ன முடியாது. இவங்க நம்மள சரியா தான் வழி நடத்துவாங்க அப்படிங்கறத என்ன முடியாது, ஜட்ஜ் பண்ணவே முடியாது. காரணம் என்னன்னா, எல்லாரும் இங்க சத்தியத்துக்குள்ள இருப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, எல்லாரும் சத்தியத்துக்குள்ள இருப்பாங்க, ஆனா சத்தியமா இருப்பாங்களா ஒரு கேள்வி கேட்டா கண்டிப்பா அது வாய்ப்பே இல்லை. காரணம் என்ன, அழைப்புங்கிறது 1,44,000 பேருக்கு மட்டும்தான். சோ அந்த ஃபில்ட்ரேஷனுக்குள்ள பலர் இங்க என்னவா மாறிடும், ஒரு சிலர் சபையாவும், ஒரு சிலர் திரள் கூட்டமாகவும், ஒரு சிலர் தேவன் என்ன அழைப்பு வச்சிருக்காரோ அந்த அழைப்புக்குள்ள யார் போயிடும்னா நம்ம போயிடும். அப்படிங்கிற பட்சத்துல இப்ப சபை ஆலோசனை போய் கேக்குது. என்ன கேக்குதுன்னா, மணவாளன் எங்க அப்படின்னோட இவங்க சரியான பதில சொல்லல அப்படின்னாலே இவங்க என்னவா இருக்க வாய்ப்பு இல்லைன்னா ஒரு சரியான நபரா இருக்கிறதுக்கு காரணம். ஆனா அவங்க யார் தான் சபையுடைய பார்வையில அவங்க யாருன்னா ஒரு மூப்பர்கள், இல்ல வழிநடத்தக்கூடிய கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஜனங்கள், இல்ல ஒரு குடும்பம்னா ஒரு அப்பாவோ அம்மாவோ கணவனோ அந்த குடும்பத்துடைய தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய ஜனங்கள் தான். ஆனா சொல்லக்கூடிய ஆலோசனை என்னவா தான் இருக்குங்களாமோ ஒரு தவறான ஆலோசனை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம். எரேமியா எழுதின புத்தகம் 2வது அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர்கள் சொல்லாமலும், வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமலும் இருந்து, மேய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள், தீர்க்கதரிசிகள் பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி வீணானவர்களை பின்பற்றினார்கள். சோ என்ன சொல்லிட்டாருங்களாமா, யார் அவர் எங்க இருக்கிறான்னு சொல்லணுமோ அவங்க என்ன பண்றதுங்களாமா, கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர்கள் சொல்லாமலும். இப்ப சபை என்ன போய் கேக்குது, கர்த்தர் எங்கேன்னு போய் கேக்குது. ஆனா சொல்ல வேண்டியவங்களை என்ன பண்றது இல்லைங்களாமா, சொல்றது. காரணம் என்னன்னா, இங்க ஒவ்வொருத்தருக்கு சத்தியம் ஒவ்வொரு மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கு, புரிஞ்சிட்டு இருக்கு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி சத்தியம் புரியுதான்னு ஒரு கேள்வி கேட்டா ஒரே வசனம் தான், ஒவ்வொருத்தர் அவங்களுக்கு சாதம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த வசனத்தை புரட்டிட்டு இருக்கிற கண்டிஷன்ல இருக்கும்போது கர்த்தர் எங்கே என்று ஆசாரிகள் சொல்லாமலும், வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை என்ன பண்றாங்களாமா அறியாமலும். சோ அவங்க பாக்குற வேலை என்னன்னா, வேதத்தை போதிக்கிற வேலையை தான் பாக்குறாங்க, ஆனா அவங்களுக்கு யாரும் தெரியல, கர்த்தர் தெரியல. சோ என்னை அறியாமலும் இருந்து மேய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள், தீர்க்கதரிசிகள் பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி வீணானவைகளை என்ன பண்றாங்களாம். சோ இங்க தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க, ஆனா தேவனை குறித்த தீர்க்க தரிசனம் சொல்றாங்களான்னு கேட்டா, இன்னைக்கு நம்ம ஒரு சபையில போய் ஒரு ஊழியமோ இல்ல ஒரு நம்ம ஃபேமிலிக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சபையில போய் சஜஷன் கேட்கிறோம் அப்படின்னா, அவங்க உலகத்துல இருந்து சஜஷன் சொல்லுவாங்க இல்லையா, சத்தியத்துக்கு உண்டான ஒரு சஜஷன் சொல்லுவாங்கன்னு கேட்டோம்னா, சோ ஆலோசனைகள்லயே வந்து முன்னுக்கு பின்னான ஒரு விஷயங்கள். ஒரு சகோதரர் சொல்லக்கூடிய ஆலோசனை ஒரு மாதிரியும், இன்னொரு சகோதரர் சொல்லக்கூடிய ஆலோசனை. ஆனா இதே கிறிஸ்துவக்கிட்டயோ இல்ல அப்போஸ்தலர்களோ போய் கேட்டோம்னா அவங்க சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன இருக்கும், யூனிக்கா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் என்ன பண்ண மாட்டாங்க. சோ அந்த ஒரு சிந்தனை, அந்த ஒன்னஸ், அந்த ஒருமித்த சிந்தனை இப்ப எங்க இல்லாம போயிடுச்சுங்களாமோ, சபைக்குள்ள கடைசி காலத்துல இல்ல. அப்படிங்கறதான் இங்க உன்னத பாட்டுல யாரு புரிஞ்சுக்கணும், சபை இப்பதான் புரிஞ்சுக்குது. என்னது, நம்ம இருக்கக்கூடிய இடம் திருச்சபைக்கான அழைப்பு தான், ஆனா இங்க இருக்கிற எல்லாருமே திருச்சபைக்குரிய அழைப்புக்குள்ள இல்ல. காரணம் என்னன்னா, அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கும்போது சபை போய் கேட்கும் போது, சோ அந்த 7ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிச்சோம்னா, நகரத்தில் திரிகிற காவலாளர்கள் என்னை கண்டு என்னை அடித்து என்னை என்ன பண்றாங்க. சோ சபை கேட்ட அந்த ஒரு விஷயத்துக்கு இவங்களுக்கு பதில் தெரியலங்கிறப்ப யாரை குற்றப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க, சபையவே குற்றப்படுத்தி சபையவே என்ன பண்றாங்க, காயப்படுத்துறாங்க. சோ அவங்க அடுத்து என்ன பண்றாங்கன்னா, அலங்கத்தின் காவற்காரர் என் மேல் இருந்த போர்வை என்ன பண்றாங்க. அலங்கத்தின் காவற்காரர்கள்னா நம்ம முதலே பார்த்தோம், சபையில நிறைய காவற்காரர் இருப்பாங்க. ஒருத்தர் மூப்படா இருப்பாங்க, வழி நடத்தக்கூடியவர்கள், பிரசங்கம் பண்ணக்கூடியவங்க. சோ இதுல ஒரு சில கேட்டகரிஸ் என்ன பண்றாங்கன்னா, சோ இவங்க வந்து இவங்களுக்குரிய திறமையை வச்சு சபையை தவறா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க சொல்றதா கரெக்ட், நீ சொல்றது என்ன. இப்ப இன்னைக்கே பார்த்தோம்னா நம்ம சத்தியங்களே கூட நிறைய விதமான டினாமினேஷன் வந்துருச்சு. ஒரு சில கிறிஸ்து 2ஆம் வருகை என்ன இருந்து வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு சில கருத்து இருக்கு. இன்னொரு ஒரு சில என்ன பண்றாங்க, கிறிஸ்து இன்னும் வரலன்னு சொல்றாங்க. ஆனா எல்லாருமே எந்த அழைப்புலதான் ஓடிட்டு இருக்கும், திருச்சபை. சோ அவங்கள்ட்ட இருந்து அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தோம்னா கிறிஸ்து என்ன பண்ணல, வரல. ஆனா இந்த சைடு வந்து இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தோம்னா கிறிஸ்து, சோ சத்தியத்துக்குள்ள இருந்து கன்சிடர் பண்ணா மட்டும்தான் கிறிஸ்து வந்துட்டாரா வரலையா அப்படி ஒரு கிளியரன்ஸ் இங்க யாரு கிடைக்குன்னா சபைக்கு வரும். சபைக்கு கிளியரா புரிஞ்சிருச்சு. இவங்கள்ட்ட நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன இல்ல, பதில் இல்லைன்னு சபைக்கு புரிஞ்ச உடனே ஏன் இவங்கனால இந்த பதில சொல்ல முடியல அப்படின்னு கேள்வி கேட்டானோ, மூப்பர்கள் சபையை வழிநடத்தக்கூடிய பொறுப்புல இருந்தவங்க தான். ஆனா இருந்தாலும் ஏன் அவங்கனால இந்த பதில சொல்ல முடியல அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு வருஷம் கூட வாசிக்கலாம். ஏசாயா 56வது அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம்.
10 வசனம். அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர், அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்துக் கொள்ளுகிறவர்கள், நித்திரை பிரியர், திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள், பகுத்தறிவில்லாத மேய்ப்பர். அவர்கள் ஒவ்வொருவனும் தன் தன் வழியையும் அவனவன் தன் தன் மூலையிலிருந்து தன் தன் பொலிவையும் நோக்கி கொண்டிருக்கிறான். சோ அவங்களாம் எப்படி இருக்காங்களாமா? அவனுடைய காவற்காரர். யாருடைய காவற்காரர்? சோ அவனுடைய காவற்காரர்கள் எல்லோரும் ஒன்றும் அறியாத குருடர், அவங்களுக்கு குலைக்கவும் தெரியாத ஊமையான நாய்கள், தூக்க மயக்கமாய்னா என்ன சொல்றோன்னே தெரியாம புலம்பக்கூடிய ஒரு கேட்டகரி, படுத்துக் கொள்ளுகிறவர்கள், நித்திரை பிரியர். சோ அந்த வசனத்தை முடிக்கும் எப்படி சொல்றாங்கன்னா, அவனவன் தன் தன் மூளையிலிருந்து தன் தன் பொலிவை என்ன பண்றாங்களாம். சோ என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதுதான் இங்க என்னது? ட்ரூத். அதுதான் சத்தியம். சத்தியம் சொல்றது என்ன கிடையாது? சத்தியம் கிடையாது. என் மனசுக்கு எது சரிப்படுதோ இந்த வசனத்தை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டு சொல்லணும் அதுதான் என்னது? சத்தியம். ஆனா அது உண்மையிலே சத்தியமான ஒரு கேள்வி கேட்டா, சத்தியத்துடைய பார்வை வேற, நம்ம சத்தியத்தை பார்க்கக்கூடிய பார்வை வேற. சோ இப்ப சபையில இருக்கக்கூடிய ஜனங்களுக்குள்ள இந்த ஒரு வேறுபாடு ஏன் வருது அப்படின்னா, சத்தியத்தை யாருமே என்னவா பாக்குறது? ட்ரூத்தா பார்க்காது. அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான விதத்துல சத்தியத்தை பார்க்கறதுனாலதான் யாருக்குமே பைபிள் கரெக்டான ஒரு பதில் என்ன பண்றது இல்ல சொல்றது. ஏன்னா நம்ம கேள்வியை கரெக்டா கேட்டாதான் பைபிள் என்ன பண்ணும்? கரெக்டான பதில் சொல்லும். நம்ம ஒரு பதில மைண்ட்ல முடிவு பண்ணி வச்சுட்டு அந்த கேள்வியை பைபிள்ல தேடணும்னா அதுக்கான பதில் என்ன பண்ணாது? கிடைக்கவே கிடையாது. சோ இன்னைக்கு சபையில இருக்கக்கூடிய மக்களுக்கு பிரிவினை காரணமே என்ன அப்படின்னு பார்க்கும்போது, என் மைண்ட்ல ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதுதான் கரெக்ட்னு மற்றவங்கள்ட்ட சொல்லக்கூடிய விஷயங்களால இங்க உண்மையான சிறுசபை அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய இடம்லாம் இங்க என்ன பண்ணிருந்தோம் உண்டு பண்ணிருக்கு. சோ இங்க நம்ம என்ன கண்டிஷன்ல இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம இருக்கக்கூடிய கண்டிஷன்ல மற்ற ஜனங்களுக்கு ஒரு பிரயோஜனமான வாழ்க்கையை வாழ்ந்தவங்களுடைய மற்றவர்கள் இடனடையக்கூடிய வாழ்க்கை யார் வாழக்கூடாது? சபை என்ன பண்ணிடக்கூடாது, வாழ்ந்தவே கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவான முடிவு யாருக்கு வருது? சபைக்கு வருது. சோ சபை உடனே ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, என்னன்னா இது சரியான ஒரு விஷயம் இல்ல. ஏன் இவங்க இன்னமுமே கிறிஸ்துவை பத்தி தெரியாம இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க எல்லாருமே ட்ரூத் தெரியும். யாருக்கு? சத்தியத்தை பேசுறவங்களுக்கு இருந்தாலும் சரி, சத்தியத்துல வழிநடத்தக்கூடிய இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே என்ன தெரியும்? பைபிள் A to Z கிளியரா தெரியும், எல்லா சப்ஜெக்ட் தெரியும். பட் என்ன தெரியாது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னொரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 16வது அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் நான் தேவனுக்கு தொண்டு செய்கிறோன் என்று நினைக்கும் காலம் வரும். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். அவங்க எப்படி இருக்காங்களாமா? அவர்கள் உங்களை எதுக்கு புறம்பாக்குவாங்களாமா? ஜெப ஆலயங்களுக்கு. இப்ப சபை போய் என்ன கேக்குதுன்னா, மணவாளன் எங்க அப்படின்னு கேக்குது. ஆனா அவங்க என்ன பண்ண பதில் சொல்லல. சபையை இப்ப அடிச்சு துன்புறுத்துறாங்கன்னா, உண்மையே சபையா இல்லாத ஒரு ஜனமா இருந்தா என்ன பண்ணிடுவாங்க? நம்ம தவறான ஒரு இடத்துக்கு வந்துட்டோமோன்ற பயத்துல கிளம்பி என்ன பண்ணிடுவாங்க? வெளியே போயிடுவாங்க. சபையா இருக்கிற பட்சத்துல எது சரி அப்படின்னு என்ன பண்றாங்க? தேட ஆரம்பிக்கிறாங்க. சோ இங்க என்ன நடக்குதுன்னா, அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்று நினைக்கும் காலம். நாம் பண்றதா கரெக்ட், நாம் பண்றதா யாருக்கு பிரியமான வேலை? தேவனுக்கு பிரியமான வேலைன்னு நினைக்கக்கூடிய காலமும் வரும். ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். என்ன தெரியும்? ட்ரூத் தெரியும், சப்ஜெக்ட்ஸ் தெரியும், உண்மையான சத்தியங்கள் தெரியும், தீர்க்க தரிசனம் தெரியும். பட் என்ன தெரியாதுன்னா, அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை என்ன பண்றாங்க? சோ உண்மையிலே கிறிஸ்துவுடைய அந்த ஒரு காப்பி என்னன்னு யாருக்கு தெரியல? சத்தியம் தெரியும், ஆனா கிறிஸ்து மாதிரி வாழணும்னு ஒரு பாயிண்ட் வரும்போது அந்த மாதிரி என்ன முடியாது. கிறிஸ்து வந்து பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. பொய்யுக்கு பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கான். யாரு? சாத்தான். அப்ப பொய் சொல்றது தப்புன்னு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். கிறிஸ்து பொய்யே சொல்லலைங்கிறது என்ன தெரியும்? நல்லாவே தெரியும். ஆனா பொய் சொல்லாம இருக்க முடியும் ஒரு கேள்வி கேட்டா. சோ நம்முடைய பிரசங்கங்கள் ஒரு பகுதியாகவும் நம்முடைய வாழ்க்கை நம்ம எப்படி இருக்கு? வேற ஒரு டினாமினேஷன்ல போயிட்டு இருக்கு. சோ இங்க நமக்கு எல்லாமே தெரிஞ்சாலுமே கூட இப்ப நமக்கு யாரை தெரியல? பிதாவையும் தெரியல, யாருக்கு தெரியல? கிறிஸ்துவையும் தெரியல. சோ தெரியாதனால கிறிஸ்து எங்கேன்னு சபை கேட்கும் போது அவங்களால என்ன பண்ண முடியாது? என்ன பண்ண முடியாது? பதில் சொல்ல முடியாது. சோ இந்த 7ஆம் கால சபையில இருக்கக்கூடிய ஜனத்துக்கு இப்ப பெரிய பிரச்சனையே என்னன்னா, ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உண்மையான சபை என்னது? உண்மையிலே நம்மளை வழிநடத்தக்கூடிய நபர்கள் யாரு? அப்படி யாருமே இல்லைன்னா கிறிஸ்துவ மட்டுமே தேடி ஓடக்கூடிய சிந்தனை யாருக்கு இருக்கணும்? நான் ஒருத்தங்க நம்பி வந்தேன், அவங்க என்ன பண்ணிட்டாங்க? கை விட்டுட்டாங்க, இனிமேல் நான் எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு உலகத்திலே போறது சரியான புரிதலா இருக்குமான்னு கேட்டா, ஒருவேளை இந்த சம்பவம் திரள் கூட்டத்தை மையப்படுத்திருந்தா திரள் என்ன பண்ணிடும்? வெளியே போயிடும். ஆனா சபை என்ன பண்ணாது? இவங்க என்னை வழிநடத்தக்கூடிய இடத்துல இல்ல அப்படின்னா, என்னை வழிநடத்தக்கூடியவர் வேற ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை சபை புரிஞ்சுக்கிட்ட உடனே இப்ப உடனே கிளம்பி யாரை தேட ஆரம்பிச்சிட்டாங்க? கிறிஸ்துவை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது,
ஏன் இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, 7ஆம் சபையின் காலத்துல இப்ப இவ்வளவு நேரம் கதவுல என்ன விட்டுருந்தாரு? கிறிஸ்து வந்து கதவை தட்டிட்டே இருந்தார், ரைட்டு தானே? கடைசி செகண்ட்ல இந்த விஷயத்த சொல்லிட்டு அதை என்ன அவர் சொன்ன வார்த்தையில என்ன உள்ளம் சோர்ந்து போயிட்டு அப்புறம் என்ன பண்ண கிளம்பி போயிட்டார். இன்னும் ஒரு 2 நிமிஷம் நின்று இருந்தா இப்ப யாரு உள்ள வந்திருப்பா? சபை வந்திருக்கும். ஏன் கிறிஸ்து அந்த இடத்துல வெயிட் பண்ணல? கிறிஸ்து ஏன் அந்த இடத்துல வெயிட் பண்ணல? ஏன்னா கிறிஸ்து ஏன் வெயிட் பண்ணல அப்படின்னா, அது வரைக்கும் சபையோட பிலீவ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, என்னை பார்த்துக்கிறதுக்கு இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு ஒரு பிலீவ்ல யாரும் ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. சபை ஸ்ட்ராங்கா இருந்ததுனால கிறிஸ்து தட்டின உடனே சபைனால என்ன பண்ண முடியல, திறக்க முடியல. ஆனா சபை இருக்கக்கூடிய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, சபை இருக்கக்கூடிய காலம் எப்படி இருக்கு பார்க்கும்போது, அப்போஸ்தலர்கள் நிருபம் 20வது அதிகாரம் 28, 29 ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். சோ இப்ப நம்ம இருக்கக்கூடிய காலங்கள் என்னங்களாமா, மந்தையை தப்ப விடாத கொடிய ஓநாய்கள் வரக்கூடிய காலத்துல யார் வாழ்ந்துட்டு இருக்கோம்? சோ நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நல்லவங்க தான், அவங்க சொல்லக்கூடிய காரியங்கள் தான் சரியான காரியங்கள், நம்மள இருக்கிறவங்க சரியா தான் பண்ணிட்டு இருக்காங்க, வழி நடத்திட்டேன்னு சொல்லிட்டு சத்தியத்தை மூடி வச்சுட்டு அவங்க பின்னாடி பிளைண்டா போயிட்டு இருந்தோம்னா அது எப்படித்தான் போய் முடியும்? பைபிள் வசனம் இருக்கு, குருடன் வழி காட்டினால் எல்லாருமே எங்கே தான் வரலாம். சோ நமக்கு வழி தெரியலன்னா நம்ம எங்கே தான் பார்த்தாலும் சத்தியத்தை பார்த்து சத்தியத்துல கேள்வி கேட்டு அது சொல்லக்கூடிய பதில நம்ம டிராவல் பண்ணா மட்டும்தான் நம்ம எங்க போக முடியும் அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்துவ கிட்ட போய் சேர முடியும். உலகத்துல இருந்து வரக்கூடிய ஆலோசனை மதிப்பு கொடுத்துட்டு இருந்தோம்னா நம்ம எங்க போக முடியாதுங்களாமோ, எங்க போக முடியாது. சோ இப்ப சபையை வந்து ஒரு ஒரு டைட்டான சுச்சுவேஷன்ல யார் மாத்திட்டானா, இப்ப சபைக்குள்ள இருக்கும்போது எல்லாருக்குமே ப்ரெஷர் இருக்கும். நம்ம வந்திருக்க இடம் சரியா தப்பா, உண்மையா பொய்யா, சத்தியத்தை தான் சொல்றாங்க ஆனா எப்படி நடக்கிறது இல்ல, சத்தியத்தை தான் சொல்றாங்க ஆனா சத்தியத்தை இப்படி என்ன பண்றது இல்ல, நடக்கிறது இல்ல அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் போயிருச்சுனாலே நம்ம சத்தியத்தை என்ன பண்ணிடுவோம், வெளியே போயிடும். ஆனா சபை என்ன பண்ணாதுன்னா வெளியே என்ன பண்ணாது, போகவே போகாது. இப்ப சபை அந்த சபையை வழிநடத்துறேன்னு சொல்லிட்டு இருந்த அந்த ஜனங்கள் இப்ப என்ன பண்ணாங்கன்னா சபையோட மேல அந்த போர்வை என்ன பண்ணிட்டாங்க, அலங்கத்தின் காவற்காரர்கள் என் மேல இந்த போர்வை என்ன பண்ணிட்டாங்க, போர்வையுமே எடுத்துட்டாங்க. சோ போர்வை அப்படி எதை அடையாளப்படுத்தும்? போர்வை அப்படின்னா நம்ம எதை அடையாளப்படுத்திக்கலாம்? நமக்கு தெரியும் வஸ்திரம், ரைட்டு தானே? நைட்டுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸுன்னா இப்ப நைட் ட்ரெஸ் நம்ம வந்து ஜனரஞ்சமா ஒரு விஷயம் பார்த்தோம்னா, நம்ம பகல்ல போடுற ட்ரெஸ்ஸுக்கும் நைட்ல போடுற ட்ரெஸ்ஸுக்கும் எப்படி நிறைய வித்தியாசம் இருக்கும். பகல் வந்து ரொம்ப டைட் ஃபிட்டா இருக்கும், அதே மாதிரி நம்ம உடல் அங்கங்கள் பெருசா என்ன பண்ணாது, வெளியே தெரியாது. ஆனா நைட் அப்படியே பிரைவசி, ஏறக்குறைய ஒரு போர்வை மட்டும்தான். அந்த காலத்துல பார்த்தோம்னா டெசர்ட் லேண்டு, வெயில் பிரதேசங்கள் பார்க்கும்போது ஏறக்குறைய நிர்வாணமான கண்டிஷன்ல இருப்பாங்க. ஸோ சபையை அவமானப்படுத்தணுங்கிற நோக்கம் தான் அங்க யாருக்கு இருந்துக்குன்னா, அங்க இருந்தக்கூடிய அலங்கங்கள் இருக்கக்கூடிய காவல்காரர்களுக்கு இருந்திருக்கு. ஸோ சபைட்டு இருந்த அந்த போர்வை என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க. ஏறக்குறைய சபை பேர் அவமானப்படக்கூடிய கண்டிஷன் என்ன பண்ணிட்டு இருக்கலாமோ இருந்துட்டு இருக்கு. ஸோ நீதியின் வஸ்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னைக்கு நம்மளை விட்டு வெளியே போதோ அன்னைக்கு நம்ம என்ன ஆயிடும், ஒரு உலகத்தால இல்ல மற்ற ஜனங்களால அவமானப்படுத்தக்கூடிய கண்டிஷன் என்ன பண்ணிக்கலாமா போயிடுவோம். அந்த சபையுடைய மனநிலையை, அதாவது குறிப்பா 7ஆம் கால சபையுடைய மனநிலையை இங்க கிறிஸ்து என்ன சொல்றா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 17, 18. 17ஆம் வசனம். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாயிருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பனன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிங்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். சோ சபை இப்போ ஒரு வஸ்திரம் போட்டிருக்கு, அது நீதியின் வஸ்திரம் தான் சபை நினைச்சிட்டு இருக்கு. அந்த வஸ்திரத்தை எடுத்தாலுமே கூட நம்ம 7ஆம் கால திருச்சபையுடைய ஜனங்களுடைய மனநிலை எப்படித்தான் இருக்குங்களாமா, நம்மகிட்ட எல்லாமே இருக்கு, நம்மளை யாரும் என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ணிட முடியாது அப்படிங்கிற சிந்தனையில இருக்கிற வரைக்கும் நம்ம யாரை போய் பார்க்க முடியாது, யாரை போய் பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஆனா நம்ம சிந்தனை நம்ம ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், ரைட்டு தானே? சோ நம்ம ட்ரெஸ்ஸே இல்லை, ட்ரெஸ்ஸே இல்லாம இருந்தா கூட நான் தான் எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டிருக்க ரிச்சான நபர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனைக்குள்ள இருந்துட்டே இருந்தோம்னா நம்மளால யாரை கண்டுபிடிக்க முடியாது, சபையை கிறிஸ்துவ என்ன பண்ண முடியாது, கண்டே பிடிக்க முடியாது. அப்படிங்கிறது யார் புரிஞ்சுக்கணும்னா சபை புரிஞ்சுக்கும். இத சபை ஏன் இவ்வளவு டிராஜடி சபைக்கு, சபை வந்து இப்ப கிறிஸ்துவ தெரிஞ்சு என்ன பண்ணிருச்சு, தூங்கிட்டு இருந்தாலுமே கூட இப்ப சபை என்ன பண்ணிருச்சு, எந்திரிச்சு வெளியே வந்துருச்சு. கிறிஸ்துவ நான் பார்த்தே தீரணும், அவர்தான் என்னுடைய மனவாளன் முடிவுக்கு வந்தாலுமே கூட இவ்வளவு ட்ரபிள் எதுக்கு சபைக்கு கிறிஸ்துவ கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா அப்படி ஒரு கேள்வி என்ன பதில் சொன்னாங்க? பைபிள் வசனம் நம்ம படிச்சிருக்கோம், ரோமர்ல படிக்கிறவங்கள ரோமர் 9வது அதிகாரம் 33வது வசனம், ரோமர் 9:33. இதோ
இடுவதற்கான கல்லையும் தவறுவதற்கான கண்மலையும் சீயோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடியாயிற்று. ஸோ சபையில இருக்கக்கூடிய பலவீனங்களை சரி பண்ணணும் அப்படின்னாலுமே, சபையை சரியான பாதையில நடத்தணும் அப்படின்னாலுமே கூட தேவனை என்ன வைக்கிறார்களாமோ, இடறதுக்கான கல்லையும் விழுகிறதுக்கான எல்லாத்தையும் யாரையும் வச்சிருக்கார்களாமோ. ஸோ இந்த விஷயத்த நம்ம விசுவாசத்தை கொண்டு மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஃபேஸ் பண்ண முடியும். அன்னைக்கு உன்னதப்பட்ட சபைக்கு அந்த விசுவாசம் முழுக்க இருந்துச்சு. இவங்க சொல்றதெல்லாம் நம்ம இடறதுக்கான காரியங்கள். இவங்க சொல்றதுக்கு பின்னாடி நம்ம கேட்டுட்டு நம்மளுடைய அழைப்பை இழந்து போயிட்டோம்னா அதனால பாதிப்பு யாருக்கு, எனக்கு தான் அப்படின்னு சபை என்னைக்கு புரிஞ்சுச்சோ சபை உடனே அந்த பாயிண்ட் என்ன பண்ணிச்சுக்கலாம். ஸோ நம்ம முன்னாடி இருக்கிறது நம்மளை வழிநடத்தக்கூடிய கல்லா, எந்த கல்லு, நித்திய கண்மலையும் ஞான கண்மலையுமா இருக்க கிறிஸ்துவா, இல்ல நம்ம இடறதுக்கான கல்லா இருக்குதா அப்படிங்கிறத யார் நீங்க முடிவு பண்ணியாகணும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே சோர்ஸ் என்னன்னா பைபிள் மட்டும்தான். ஸோ அதுக்கு ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். ரோமர் 10வது அதிகாரம் 11ஆம் வசனம். ரோமர் 10:11. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. யாரு வெட்கப்படுவதில்லைங்களாமா? ஸோ இந்த உலகத்தால் நம்ம மேல இருக்கக்கூடிய போர்வையை எடுத்தாலுமே கூட அவர் கண்டிப்பா என்ன கொடுப்பார் நமக்கு, அவருடைய நீதியின் வஸ்திரத்தை. காரணம் அவரை விசுவாசிச்சா மட்டும்தான். யாரை விசுவாசிச்சா? கிறிஸ்துவை யாரு விசுவாசிக்கிறாங்களோ, கிறிஸ்துவ நான் பார்த்துருவேன், அவர் கூட போய் சேர்ந்துருவேன். என்ன இழப்பு வந்தாலும் எனக்கு அதை பத்தி என்ன, உலகத்துல இருந்து இழப்பு வந்தாலும் சரி, சபைக்குள்ள இருந்து எனக்கு ஒரு பாதிப்பு வந்தாலும் சரி, அதை குறித்து எனக்கு என்ன கிடையாது, கவலை கிடையாது. என்னோட ஒரே டார்கெட் என்னதான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை ஓடி முடித்தேன். ஸோ இந்த கம்ப்ளீஷனுக்குள்ள போகணும் அப்படின்னாலுமே கூட நம்ம யார்தான் பார்த்தாலும், ஸோ அந்த விசுவாசம் நமக்கு இல்லை. எவனா அவரை விசுவாசிக்கிறான் எவனோ அவன் எப்படி போறதுல வெட்கப்பட்டு போவது. ஸோ நம்ம வெட்கப்படாம இருக்கணும்னா கூட நம்ம யாருக்கு பின்னாடி தான் போய் ஆகணும். அப்படி போனா மட்டும்தான் நமக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய கல் இருந்தாலும். நம்ம ஏசாயா வாசிக்கிறவங்கள, ஏசாயா 28வது அதிகாரம் 16வது வசனம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். யார் பதற மாட்டாங்களாமா? விசுவாசிக்கிறவன். யாரை விசுவாசிக்கிறவன்? கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன். நமக்கு முன்னாடி எத்தனை தடைக்கல்லாய் வந்தாலும் நமக்கு மூளைக்கல்லா யார் இருக்கிறது? கிறிஸ்து இருக்கிறார் அப்படிங்கிற ஸ்ட்ராங்கான பிலீவ் யாருக்குள்ள இருக்கோ, என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் இந்த அழைப்பை எனக்கு கண்டிப்பா முடிச்சு கொடுப்பாருங்கிற ஸ்ட்ராங்கான ஒரு ஃபெய்த் யாருக்குள்ள இருக்கோ அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க பதறவே மாட்டாங்க. நம்மளை யார் அடிச்சாலும், நம்மளை யார் கைவிட்டாலும், நம்மளை யார் அனாதையாக்கி விட்டாலும் அவங்களுக்கு என்ன வராது, எந்த ஒரு பதட்டமும் எந்த ஒரு பயமே வராது. ஏன்னா அவங்களுடைய டார்கெட் அவங்களுக்கு கிளியரா இருக்கும். நம்ம டார்கெட் என்னதுதான், கிறிஸ்து மட்டும்தான். என்னை யார் தப்பா கைட் பண்ணாலும் பைபிள் நம்மளை எப்படி கைட் பண்ணும், கரெக்டா கைட் பண்ணும். ஸோ நம்ம அவங்க சொல்ற ஆலோசனை கேட்டு விழுந்து போயிட்டோம்னா அதனால இழப்புங்கிறது யாருக்கு மட்டும்தான் இருக்கும், யாருக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ சபைக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு, இவங்க என்னை தப்பா வழி நடத்துறாங்க. யாருக்கு தெரிஞ்சிருச்சு? என்னை அடிக்கிறாங்க, என்னை துன்புறுத்துறாங்க, அவங்க சொல்றதான் கரெக்ட்னு என்னை பிளேம் பண்றாங்கன்னு சபை முடிவு பண்ண உடனே சபை ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுத்துருச்சு. இந்த இடத்துல நான் இருக்கணும், அதே நேரத்தில் இவங்க சொல்றதை கேட்கணுங்கிற. ஸோ சத்தியம் மட்டும்தான் நமக்கு சரியான விஷயத்தை கற்றுக் கொடுக்கணும் சபை முடிவு பண்ண உடனே சபையோட ரீப்ளை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம். மீகா 7ஆம் அதிகாரம் 8-10 வசனங்கள். 8ஆம் வசனம். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன். உன் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று என்னோட சொல்லுகிற என் சத்ருவானவள் அதை பார்க்கும் போது வெட்கம் அவளை மூடும், என் கண்கள் அவளை காணும். இனி விதிகளின் சேற்றை போல மிதிக்கப்படுவாள். என்ன சொல்றானா, என் சத்துருவே எனக்கு விரோதமா என்ன பண்ணாது, நீ சந்தோஷப்படாத அப்படிங்கிற காரணம் என்னன்னா, சபை ஒரு டைம் தூங்கிருச்சு அப்படின்னா கூட கண்டினியூஸா சபை தூங்கிட்டே இருக்காது. சபை இவங்க வாய்ப்பை இழந்துட்டாங்க, இவங்க தவறு பண்ணிட்டாங்க, இவங்க விழுந்து போயிட்டாங்க அப்படின்னு நம்ம மற்றவங்களை யாரும் என்ன பண்ணிடக்கூடாது, குற்றப்படுத்திடக்கூடாது. தேவன் அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சிருப்பாரு. அந்த டெஸ்ட்ல அவங்க பாஸ் ஆயிட்டாங்கன்னா அவர் சொல்லியிருப்பார்ல, யோபு சொல்வார், அவர் சோதித்த பின் எப்படி விளங்குவேன், பொன்னாக விளங்குவேன். ஸோ அந்த சோதனைக்குள்ள சபை போயிட்டு தான் வெளியே வந்து ஆகணும், வேற ஆப்ஷனே இல்லை. இப்ப கிறிஸ்து தட்டுனாரு, தட்டிட்டு போயிட்டாருன்னா சபையை கைவிட்டுட்டு போயிட்டாரு. கேள்வி கேட்டா நம்ம அப்பா குழந்தை ரிலேஷன்ஸ் பார்த்துருவோம். அந்த அப்பா ஒரு குழந்தைய தூக்கி போட்டு என்ன பண்ணுவாங்க, விளையாடுவாங்க. அப்படி தூக்கி போடும்போது அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டே தான் மேலே போயிட்டு அதே மாதிரி சிரிச்சுட்டே தான் என்ன பண்ணும், தூக்கி வீசிட்டார் அப்படிங்கிறக்கா திரும்பி பிடிக்க மாட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ அது யாருக்கு அந்த பிலீவ் ஸ்ட்ராங் ஆகிருக்கணும், அந்த குழந்தைக்கு
அந்த ஃபெய்த் ஸ்ட்ராங்கா இருக்கு. எங்க அப்பா என்னை விட்டாலும் கண்டிப்பா என்ன பண்ணுவாரு, குடிப்பாரு அப்படிங்கிற பிலீவ் அந்த குழந்தைக்கு இருக்கிற மாதிரி இங்க குழந்தையா இருக்கிற சபைக்கும் அந்த பிலீவ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். எங்க அப்பா என்ன பண்ணிருப்பாரு, போயிட்டாரு, அதே நேரத்தில் என்னை முழுசா விட்டுட்டு என்ன பண்ணிட மாட்டாரு, போயிட மாட்டார். நான் தேடி போயிட்டா என்னை கண்டிப்பா என்ன பண்ணிடுவார், சேர்த்துக்குவாரு. அதனால என்னை சுத்தி இருக்க சத்துருக்களே, நான் விழுந்துட்டு என்ன பண்ணிடாதீங்க, என்னை பார்த்து நீங்க சந்தோஷப்படாதீங்க. நான் விழுந்தாலும் கண்டிப்பா என்ன பண்ணுவேன், நான் எந்திரிப்பேன். என்னை யாரும் இதே நேரம் நோடிக்க முடியாது. ஸோ சபைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய விஷயம் தான் என்னதுன்னா இந்த ஒரு இது ஃபெய்த். நம்ம விழுந்தாலும் அந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது. ஸோ நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் மறுபடியும் என்ன பண்ணுவான், நீதிமானா இருந்தா எந்திரிப்பாங்க, இல்லைன்னா. ஸோ இங்க நம்ம விழுகிறத பத்தி எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா விழுந்தாலும் அதே இடத்துல என்ன பண்ணிடக்கூடாது. ஸோ எந்திரிச்சு அவர் ஓட்டத்தை ஓடுறதுல ரொம்ப யார் கிளியரா இருக்கணும்னா இங்க சபை ரொம்ப கிளியரா இருக்குது. ஸோ அந்த அம்மா சொல்லி முடிக்க எப்படி முடிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார், நான் கர்த்தருக்கு விரோதமாக ஒரு டைம் என்ன பண்ணிட்டேன், பாவம் பண்ணிட்டேன். இப்ப அதுல இருந்து யார் வெளியே வந்துட்டது, நான் வெளியே வந்துட்டேன். இனி எனக்கா யாரு ஆர்கியூ பண்ணுவா, கர்த்தர் யாருக்கு ஆர்கியூ பண்ணுவாரு, என்னுடைய சத்துருக்களுக்கு விரோதமாக அவர் ஆர்கியூ பண்ணுவார். ஏன்னா இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், என்னுடைய பாவத்தை நான் உணர்ந்துட்டேன், நான் செஞ்ச தப்ப நான் உணர்ந்துட்டேன், நான் முழு மனசோட அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க ரெடியா இருக்கிறேன். இதுக்கு அவர் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் அதை ஃபேஸ் பண்ண யார் ரெடியா இருக்காரு. ஏன்னா அந்த பனிஷ்மெண்ட் பீரியட் தான் அவர் விட்டுட்டு போன அந்த டைம். அவர் விட்டுட்டு போறத விட வேற ஒரு பனிஷ்மெண்ட் யாருக்கு வேண்டாம். உண்மையான சபைக்கு அவர் விட்டுட்டு போறத விட பெரிய ஒரு பனிஷ்மெண்ட் என்ன இல்லை, கிடையாது. ஸோ சபை அந்த பனிஷ்மெண்ட் பீரியடுக்குள்ள இப்ப தன்னை என்ன பண்ணிக்கலாமா, அடாப்ட் பண்ணிக்க. எனக்கு இந்த பனிஷ்மெண்ட் வேணும் தான், இதை நான் ஏற்றுக்கிறேன், இதை சகிச்சுக்கிறேன், இதை நிமித்தம் நான் யாரை போய் பார்க்க போறேன், யாரை போய் பார்க்க போறேன். ஸோ கிறிஸ்துவ போய் பார்க்க போறேன் அப்படிங்கிற யார் ரொம்ப கிளியரா இருக்கிறது இல்லாம சபை ரொம்ப கிளியரா இருக்கு. ஸோ இங்க அந்த சிந்தனை யாருக்கு இருக்கணும், எந்த ஒரு சூழ்நிலையும் கூட உலகத்துல இருந்து எந்த ஒரு பாதிப்பு வந்தாலுமே கூட நம்ம கிறிஸ்துவ விட்டு என்ன பண்ணிடக்கூடாது, வெளியே போயிடக்கூடாது. நம்ம படக்கூடிய அடிகளா இருந்தாலும் சரி, நம்ம படக்கூடிய அவமானங்களா இருந்தாலும் சரி, அதை பேஸ் பண்ணி அதை ஒரு படிக்கல்லாம் மாத்தி கிறிஸ்துவ கிட்ட போறதுதான் நம்ம வழியா இருக்கவே ஒழிய கிறிஸ்துவ விட்டு என்ன பண்ணிடக்கூடாது. ஸோ சபைக்கு கிளியரா தெரியும் இப்ப நம்ம என்ன பண்ணி ஆகணும், இதை கடந்து போயே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இப்ப சபையுடைய யார்கிட்ட போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா, இப்ப வாசிக்கலாம் உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 8ஆம் வசனம். 8ஆம் வசனம். எருசலேமின் குமாரத்திகளே, என் நேசரை கண்டீர்களானால் நான் நேசத்தால் சோகம் அடைந்திருக்கிறேன் என்று அவருக்கு சொல்லும்படி உங்களை ஆணையிடுகிறேன். சோ இதே வசனத்தை நம்ம 3ஆம் அதிகாரத்திலே படிச்சிருப்போம். 3ஆம் அதிகாரத்துல எங்க படிச்சிருக்கோம்னா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கும் போது, நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் போன உடனே என் ஆத்தும நேசரை கண்டேன் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. சோ இப்ப அங்கேயே யார் கிடைச்சிட்டது, கிறிஸ்து கிடைச்சிட்டாரு. கிடைச்ச கிறிஸ்துவ தான் இந்த 5ஆம் அதிகார சபை என்ன பண்ணிட்டாங்க, மிஸ் பண்ணிட்டாங்க, தொலைச்சிட்டாங்க ஏறக்குறைய. ரைட்டு தானே. இப்ப என்ன பண்றாங்களாம்னா எருசலேமின் குமாரத்திகளையும் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இதுக்கு முந்தின அதிகாரங்கள்ல எருசலேமின் குமாரத்தை யாருக்கு அடையாளப்படுத்தி பார்த்திருப்போம், திரள் கூட்டத்துக்கு அடையாளப்படுத்தி பார்த்திருப்போம். இங்கேயும் யார் அப்படின்னா இவங்களும் சபை மக்கள் தான், எருசலேமின் குமாரத்திகள் தான். சோ சபை மக்களா இருக்கக்கூடிய ஜனங்கள்ட்ட தான் இப்ப சபை என்ன வந்து கேக்குது அப்படின்னு பார்க்கும்போது, என் நேசரை என்ன பண்ணீங்க பார்த்தீர்களா அப்படின்னு கேக்குது. சோ இதே கான்வர்சேஷன் 3ஆம் அதிகாரத்துல பார்த்திருப்போம்ல. அந்த அதிகாரத்துல சபை என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கும் போது, நான் 3ஆம் வசனம், நகரத்திலே திரிகிற காவலாளர்கள் என்னை கண்டார்கள், என் ஆத்தும நேசர்களை கண்டீர்களா என்று நான் அவர்களை கேட்டேன், கேட்டுட்டு நான் அவர்களை விட்டு கொஞ்சம் தூரம். சோ சபைக்கு அங்க கிளியரா தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, அங்க யாரு இல்ல, கிறிஸ்து இல்ல. சோ கிறிஸ்துவ மண்டலம் எல்லாத்துலயும் கிறிஸ்து இருப்பாருன்னு ஒரு கேள்வி கேட்டா இருக்க மாட்டார். கிறிஸ்து எங்க இருப்பார்னா திருச்செபின் பிள்ளைகள் எங்க இருக்கிறாங்களோ அங்க மட்டும் தான் யார் இருப்பார், கிறிஸ்து இருப்பார். சோ இந்த இடம் கிறிஸ்துவோட இடம் இல்லைன்னு சொல்லிட்டு சபை அங்கிருந்து கிளம்பி போயிருச்சு. ஆனா இந்த நகரத்துல எங்க 5ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை வாசிக்கிறோம்ல, நகரத்திலே திரிகிற காவலாளர்கள் என்ன பண்ணாங்க, என்னை அடிச்சாங்கன்னு சொல்றாங்கல்ல. சோ இந்த இடத்தோட சபை வெளியே போயிருச்சான்னு ஒரு கேள்வி கேட்டா சபை வெளியே போயிருக்காரு. எங்கதான் இருக்கும், அடியை வாங்கிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணும். சோ கிறிஸ்து இங்கதான் இருக்கிறார், உண்மையான சத்தியம் இங்கதான் இருக்குதுன்னு சபை கிளியரா தெரியும். வழி நடத்தக்கூடிய ஜனங்கள் தவறான ஜனங்களா இருக்கிற பட்சத்துல சத்தியம் தவறானதான்னு கேட்டா, இது கிறிஸ்து முதலாம் அறிய ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். யாரை பார்த்து, பரிசேயரை பார்த்து என்ன சொல்லியிருப்பாரு, அவர்கள் மோசேயின் ஆசனத்துல உட்கார்ந்து இருக்கிறார்கள், அவர் சொல்லுகிறபடி எல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க செய்யுங்க, ஆனா அவர் செய்யறபடி என்ன பண்ணாதீங்க செய்யாதீங்க. அப்படின்னா இங்க சத்தியம் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் சரிதான், ஆனா சொல்றவங்க சரியா இருக்கணுமான்னு கேட்டா அப்படித்தான் இருக்கணும்னு எந்த நிபந்தனையும் என்ன இல்லை, நிபந்தனை இருக்கு. ஆனா அப்படி இருப்பமான ஒரு கேள்வி கேட்டோம்னா கண்டிப்பா. சோ முன்னுக்கு பின் முரணான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனா சபை இந்த இடத்துல என்ன பண்ணாரு, ஏன்னா கிறிஸ்து எங்கதான் இருக்கிறாரு, சபை மக்கள் எங்க இருக்கிறாங்களோ அங்கதான் யார் இருக்கிறதுங்களா, கிறிஸ்து இருக்கிறாரு. சோ எருசலேமின் குமாரத்திகளே, என் நேசரை கண்டீர்களானால் என்ன பண்ணுங்க, என்ன பண்ணுங்க, என்கிட்ட சொல்லுங்க, நான் எப்படி இருக்கிறேன், நேசத்தால் என்ன பண்ணியிருக்கேன், நான் ரொம்ப சோகம் அடைந்திருக்கேன் என்று அவருக்கு சொல்லும்படி உங்களை என்ன பண்றேன்,
ஸோ சபைக்கு இப்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா யாரை கண்டுபிடிச்சாலும். ஆனா இந்த இடத்துல நான் நேசத்தால் என்ன ஆயிருக்கேன், சோகம் அடைந்திருக்கேன்னு சபை சொல்லுது. என்ன சோகம்? இப்ப நேசம்ங்கிறது ரெண்டு வகை. முதல்ல தூங்கிட்டு இருக்கும்போது சபையுடைய நேசம் யார் மேல இருந்துச்சுன்னா, பாதி நேசம் உலகத்து மேல, பாதி நேசம் கிறிஸ்து மேல இருந்துச்சு. ஆனா இந்த இடத்துல என்ன புரிஞ்சிருச்சுன்னா, உலகத்தோட நேசம் உண்மையான நேசம் கிடையாது. நான் அவங்கள நம்புனேன், என்னை சரியா வழி நடத்துவாங்கன்னு நான் நம்புனேன், எனக்கு சரியா ஆலோசனை சொல்லுவாங்கன்னு நம்புனேன். ஆனா அவங்க என்ன பண்ணல, நீ சோ என்னை ஏமாத்திட்டாங்க. சபை என்னை என்ன பண்ணிருச்சு, கைவிட்டுருச்சு. சபை மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, கைவிட்டாங்க. எனக்கு இப்ப உண்மையான நேசத்தை கொடுக்க யாரால மட்டும்தான் முடியும், கிறிஸ்துவால மட்டும்தான் முடியும்னு சபை முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இப்ப அவங்கள்ட்ட என்ன சொல்ல, நீங்க கண்டிப்பா எனக்கு என்ன பண்ணி ஆகணும், என் நேசர் எங்க இருக்கிறாருன்னு எனக்கு சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு சபை என்ன பண்ண ஆணையிடுதுக்கலாம். சோ சபையுடைய முழு ஏக்கமும் முழு எதிர்பார்ப்பும் எதை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதக்காரன் தாவீது எழுதின புஸ்தகம் 119 அதிகாரம் 81, 82. உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது. இப்ப சபையோட நிலைமை என்னன்னு கேட்டோம்னா, உம்முடைய ரட்சிப்புக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், என் ஆத்துமா என்ன பண்ணிக்கலாம், தவிக்கிறதுங்கிற. யாருடைய ரட்சிப்புக்கு? ஏன்னா இழக்கக்கூடாத ஒரு விஷயத்த என்ன பண்ணிட்டேன், இழந்துட்டேன். உங்களை பார்க்கறதா இப்ப ரட்சிப்புனா, அந்த ரட்சிப்புக்கு என் ஆத்துமா என்ன பண்ணிக்கலாமா, தவிக்கிறது. உம்முடைய வசனத்துக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இவ்வளவு நேரம் நீங்க தட்டிக்கிட்டே இருந்தீங்க, என்னை கூப்பிட்டே இருந்தீங்க, உங்களுடைய வசனத்தை என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, கொடுத்துட்டே இருந்தீங்க. நான் என்ன பண்ணல, கேட்கல. பட் நான் கேட்காதது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் என்ன பண்றேன். ஏன்னா உலகம் என்னை பார்த்துக்கும், உலகம் என்னை கெயின் பண்ணி நம்பினேன். ஆனா உலகம் என்ன பண்ணிடுச்சு, கைவிட்டுருச்சு. இப்ப உம்முடைய வசனத்தை நான் மறுபடியும் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் எப்படி இருக்கலாமா, பூத்து போயிருக்கணும். அவர் கண் கொட்டாம கண் சுமுட்டாம யாரை பார்த்துட்டே இருக்காங்க, அவரை பார்த்துட்டே இருக்காங்க. அவர் எப்படியாவது கண்டுபிடிச்சிட மாட்டோமா, அவருடைய வார்த்தைகள் மறுபடியும் நம்ம காதுல கேட்கிறாதா அப்படின்னு சொல்லிட்டு சபை ரொம்ப ஏக்கத்தோட யாரை நோக்கி பார்த்துட்டு இருக்கலாமா. சோ இந்த ஒரு சூழ்நிலை இருக்கும்போது உலகத்திலிருந்து வரக்கூடிய பாதிப்புகளோ, உலகத்திலிருந்து வரக்கூடிய அடிகளோ, உலகத்திலிருந்து வரக்கூடிய ஏமாற்றங்களோ யாரை பாதிக்காது. ஏன்னா நம்முடைய பிரயாரிட்டி முழுக்க என்னவா தான் இருக்கும், கிறிஸ்துவ பார்க்கணுங்கிறது மட்டுமா தான் இருக்கக்கூடிய. இந்த உலகம் வரக்கூடிய பாதிப்புகள் யாருக்கு அப்ளை ஆகாது, சபைக்கு அப்ளை ஆகாது. ஒருவேளை நம்ம சபையா இல்லை அப்படின்னா அந்த பாதிப்புலாம் யாருக்கு பாதிப்பா தெரியும், நமக்கு தெரியும். உலகம் வெக்கப்படுத்தினா நம்ம வெக்கப்பட்டுருவோம், உலகம் அவமானப்படுத்தினா நம்ம அவமானப்படுத்துருவோம். ஆனா உண்மையான சபையா இருந்தா கிறிஸ்து நம்ம பக்கத்துல இல்லைங்கிற வழி மட்டும்தான் இருக்குமே ஒழிய உலகம் கொடுக்கக்கூடிய வழிகள் நமக்கு என்னவா இருக்காது, சுத்தமா அது ஒரு வழியாவே இருக்காது. சோ அதை புரிஞ்சுக்கிட்டோன்னே இப்ப சபை என்ன சொல்லுதுன்னா, நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு தான், ஆனா எருசலேமின் குமாரத்திலே என் நேசரை நீங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, அவர்கிட்ட போய் என்னை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சபை ஆணையிடுதுங்களா. என்ன பண்றாங்க, சோ ஆணையிடுற அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஃபெய்த் சபைக்குள்ள எப்படி வந்துருச்சு அப்படின்னு பார்க்கும்போது இப்ப சபை எதை கண்டுபிடிச்சிச்சு அப்படின்னா, உண்மையான சத்தியம் எதுன்னு யாருக்கு தெரிஞ்சிருச்சு, சபைக்கு தெரிஞ்சிருச்சு. இதுதான் உண்மையான சத்தியம், இதுதான் சரியான வழி, நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன், வேற உலகத்துல இருந்து எனக்கு எந்த ஒரு கைடுமே எனக்கு தேவையில்லைன்னு சபை முழுசா முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இப்ப சபை என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது உண்மையான கிறிஸ்துவ தேடி என்ன பண்ண ஆரம்பிக்குதுங்களாமா. சோ சபைக்கு தெளிவா தெரியும், இனி உலகத்துல இருந்து எனக்கு என்ன கிடைக்காது, ஆலோசனை கிடைக்காது. அவர்கள் சொல்லக்கூடியது உண்மையான ஆலோசனையும் இல்ல. சோ ஆலோசனை யாருனால மட்டும் தான் சொல்ல முடியும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 32 அதிகாரம் 8 வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். யாரு நமக்கு வழிகாட்ட முடியுங்களாமோ, நமக்கு யார் வழிகாட்ட முடியும். சோ நான் உனக்கு போதித்து, யார் அந்த நான், கிறிஸ்து போதிக்கிறது மட்டும்தான் சரியான ஒரு போதனை. உலகம் போதிக்கிற விஷயங்கள் என்னவா இருக்காது, சரியா இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. சோ நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு என்ன பண்ணுவேன், நான் காட்டுவேன். வேற யாருனாலும் என்ன பண்ண முடியாது, காட்ட முடியாது. சோ நான் உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு என்ன பண்றேன், நான் ஆலோசனை சொல்றேன். சோ அவர்னால மட்டும்தான் எனக்கு ஆலோசனை சொல்ல முடியும், உங்களால என்ன பண்ண முடியாது எனக்கு. சோ அவர்கிட்ட நான் இப்படி பாதிக்கப்பட்டு என்ன பண்ணுங்க, நீங்க போய் சொல்லுங்க அப்படின்னு சபை சொல்லுது. உலகத்தோட ஆலோசனை எப்படி இருக்கும் அல்லது சபையோட ஆலோசனை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 7 அதிகாரம் 26 வசனம். விக்கினதின் மேல் விக்கினம் வரும், துர்ச்செய்தியின் மேல் துர்ச்செய்தி பிறக்கும். அப்பொழுது தீர்க்கதரிசனிடத்திலே தரிசனத்தை தேடுவார்கள், ஆனாலும் ஆசாரியரிடத்திலே வேதமும் மூப்பரிடத்திலே ஆலோசனையும் இராமல் ஒளிந்து போகும்.
ஸோ உலகம்தான் நம்மளை சரியா வழி நடத்தும் நம்பிட்டு இருந்தோம்னா நமக்கு எப்படி இருக்குங்களாமா? விக்கினத்தின் மேல் விக்கினம் வரும், துர்ச்செய்தியின் மேல் துர்ச்செய்தி வரும். அப்பொழுது தீர்க்கதரிசியின் இடத்திலே தரிசனத்தை தேடுவார்கள். ஆனா அவங்க எல்லாமே எப்படி ஆயிடுவாங்களாமா? தரிசனமே இல்லாத ஒரு நிலைமைக்கு போயிடுவாங்க. ஸோ கிறிஸ்துவ கிட்ட இருந்து வர்றது மட்டும்தான் உண்மையான ஆலோசனையாகவும் சரியான சத்தியமாகவும் இருக்குமே ஒழிய உலக ஜனங்கள் நம்மளை வழிநடத்தக்கூடிய அந்த வழிநடத்தல சரியா இருக்குமானோ? கண்டிப்பா இருக்காது. சபை என்னைக்கு தெரிஞ்சிச்சோ அன்னைக்கு சபை சொல்லிருச்சு, நீங்க என்னை வழிநடத்துற இடத்துல நீங்க என்னன்னு நீங்க இல்ல. என்னை வழிநடத்த யாரால மட்டும்தான் முடியும். ஸோ சபையா இருக்கணும்னு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு தகுதி, குறிப்பிட்ட ஒரு தகுதி என்னன்னா, எது சத்தியம் எது சத்தியம் இல்லைங்கிற விஷயம் யாருக்கு தெரிஞ்சிருக்கணும்? நமக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும். அந்த விஷயத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாலே நம்ம எங்க போய் சேர முடியாது? எங்க போய் சேர முடியாது? கிறிஸ்துவ கிட்ட போய் சேர முடியாது. ஸோ நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள், நம்மளை வழிநடத்தக்கூடிய காரியங்கள் சத்தியத்தின் அடிப்படையில் இருக்காங்கிறத யார் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும்? நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி அப்படின்னு தெசலோனிக்கேல படிச்சிருப்போங்கல்ல, 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 21வது வசனம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். என்ன சொல்லிட்டாங்களாமோ? என்ன சொல்லிட்டாங்களாமோ? எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து எதை பிடிச்சுக்கங்க. ஏன்னா உங்க முன்னாடி ரெண்டுமே இருக்கும், நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அதை நல்லது எது கெட்டது எதுன்னு கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு இங்க யாருக்கு இருக்கு? அதுக்கு முதல்ல நமக்கு ட்ரூத் தெரியணும். சோ சபைக்கு எப்ப ட்ரூத் தெரிஞ்சிச்சோ, இதுதான் சத்தியம் சபைக்கு எப்ப தெரிஞ்சிச்சோ, அப்ப என்னை வழி நடத்துறவங்க சரியா வழி நடத்துறவங்க யாரு கண்டுபிடிச்சிட்டா? சபை கண்டுபிடிச்சிருச்சு. சபை கண்டுபிடிச்ச உடனே அந்த கைடன்ஸ்ல இருந்து விடுபட்டு இப்ப யாரோட கைடன்ஸ்ல சபை போயிருச்சுங்களாமோ? யாரோட கைடன்ஸ்ல? கிறிஸ்துவோட கைடன்ஸ்ல. ஏன்னா என்னை அவர் மட்டும்தான் சரியா வழி நடத்த முடியுங்கிற முடிவுக்கு யார் வந்துட்டது? சோ இப்ப சபை எதிர்பார்க்கறது என்னன்னா, அவருடைய வார்த்தை மறுபடியும் எனக்கு கிடைக்குமா, அவர் என்னை மறுபடியும் கூப்பிட்டு அவர் பக்கத்துல சேர்த்துக்குவாரா அப்படிங்கிறதுக்குள்ள சபை என்ன பண்ணிச்சுக்கலாமா? உள்ள போயிருச்சு. உள்ள போன உடனே சபை இப்ப என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது, உன்னத பாட்டு 6வது அதிகாரம் 9வது வசனம், உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர். நீ இப்படி எங்களை ஆணையிட மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர். சோ இப்போ யாரு இந்த கேள்வி கேட்கறதுன்னா, எருசலேமின் குமாரத்திகள் இப்ப யார்கிட்ட கேட்கறாங்கன்னா, சபையிட்ட கேட்கிறாங்க. நீ இந்த அளவுக்கு ஆணித்தரமா இல்ல இந்த அளவுக்கு போல்டா எங்கள்கிட்ட ஆர்கியூ பண்ற அளவுக்கு யாரு? சோ ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர். நீ இப்படி எங்களை ஆணையிட மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர். சோ இந்த கான்வர்சேஷன் நம்ம சபைக்குள்ள ஃபீல் பண்ணிருப்போம். எப்படி ஃபீல் பண்ணிருப்போம்னா, நம்மளை வழிநடத்தக்கூடிய ஜனங்கள், அது பெற்றவங்களா இருக்கட்டும், அப்பா அம்மா குழந்தைங்களுக்கு, இப்போ குழந்தைக்கு இல்ல நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு இதுதான் உண்மையான சத்தியம்னு சரியா தெரிஞ்சிடும். இப்ப நம்ம சபையில பார்த்திருப்போமே, ஒரு ஃபேமிலி இருக்கும், அந்த ஃபேமிலி இருக்கக்கூடிய பசங்க சபையில இருப்பாங்க, ஆனா அப்பா அம்மா இங்க இருக்க மாட்டாங்க, சபைக்கு வர மாட்டாங்க. காரணம் என்னன்னா, அவங்க சத்தியத்தை ஒரு மாதிரி புரிஞ்சு வச்சிருப்பாங்க, இந்த பிள்ளைங்க சத்தியத்தை ஒரு மாதிரி நினைப்பாங்க, புரிஞ்சு வச்சிருப்பாங்க. இப்ப இந்த பிள்ளைங்க போய் அந்த சத்தியத்தை சொல்லி கொடுத்தா அவங்க அம்மா அப்பா ஏத்துக்குவாங்க? ஒரு கேள்வி கேட்டா என்ன பண்ண மாட்டாங்க? ஏத்துக்க மாட்டாங்க. நாங்க பேசுறதா கரெக்ட், நாங்க கத்துக்கிட்டதா சத்தியம்னு அந்த பிள்ளைங்களை கார்னர் பண்ணி அந்த பிள்ளைங்களை சத்தியத்துக்குள்ள வளர விடாம என்ன பண்ணுவாங்க? தடுப்பாங்க. இங்கே அதே சம்பவம் தான் நடக்குது. இப்ப கேக்குது என்ன, அந்த ஸ்திரீகள் என்ன கேட்கிறாங்கன்னா, ஸ்திரீகளின் ரூபவதியே, நாங்க இவ்வளவு நேரம் ஆலோசனை சொன்னோம்ல, அது எல்லாம் தப்புன்னு இவ்வளவு ஸ்ட்ராங்கா எங்களை அக்யூஸ் பண்றியே, அதை விட பெஸ்ட் நீ என்ன பண்ணு, எங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டு. யாரு ப்ரூவ் பண்ணி காட்டு? நாங்க ஒருத்தர் தான் கிறிஸ்துன்னு சொல்லிட்டு இருக்கோம். யாரு கிறிஸ்து? நம்ம உலகத்தோட நியாயத்தை நியாயம்னு பேசிட்டு இருக்கோம். அதாவது ஆபத்துக்கு தப்பு பண்ணலாம், அதனால என்ன கிடையாது, அது ஒரு பெரிய குற்றம் கிடையாது. 4 பேருக்கு நல்லது செய்யணும்னா ஒரு பொய் கூட சொல்லிக்கலாம், ஒரு குற்றம் கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உலக ஒரு நியாயத்தை என்ன பண்ணும், கற்பிச்சுட்டு இருக்கும். ஆனா அது நியாயமான ஒரு கேள்வி கேட்டா, சோ உலகம் கிறிஸ்துவ நம்ம கிட்ட ஒரு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணும். இவர் தான் யாரு? கிறிஸ்து, ரைட் தானே? இவர் தான் கிறிஸ்து. நம்ம படிச்சிருப்போம், மனுஷகுமாரனுக்கும் தலை சாய்க்க இடமே இல்லைன்னு படிச்சிருப்போம். ஆனா ஒரு சில என்ன சொன்னா, அவர் கோடீஸ்வரனாவே இருந்திருக்காரு, சொந்த வீடு இருந்துச்சு, அவருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்திருக்காங்க, அவர் ஒரு பணக்காரன் என்ன பண்ணுவாங்க, பிக்சரைஸ் பண்ணுவாங்க. சோ சத்தியம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வேற, ஆனா உலகம் கிறிஸ்துவ நம்மகிட்ட எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணும், வேற ஒரு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணும், ரைட் தானே? சோ இப்ப நம்ம கிறிஸ்துவ கண்டுபிடிக்கணும்னா கிறிஸ்துவ எங்க தேடி ஆகணும்? உலகம் சொல்லக்கூடிய கிறிஸ்துவ பின்னாடி போனோம்னா நமக்கு என்ன கிடைக்காது, நமக்கு ரட்சிப்பே கிடைக்காது. நம்ம எங்க இருக்க கிறிஸ்துவ பின்னாடி போய் ஆகணும், சத்தியத்துக்குள்ள இருக்கக்கூடிய கிறிஸ்துவ பின்னாடி நம்ம தான் போய் ஆகணும். சோ அதுக்கு பின்னாடி போகணும், சத்தியம் ஃபர்ஸ்ட் கிளியரா தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த உலகத்தார் இல்ல சபையில் இருக்கக்கூடிய மற்ற ஜனங்கள் நாங்க சொல்லக்கூடிய ஆலோசனை தவறுன்னு சொல்றீங்கல்ல, நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. எதை ப்ரூவ் பண்ணணும்?
யாரு கிறிஸ்து? நாங்க ஒரு கிறிஸ்துவ காட்டணும், அது கிறிஸ்து இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இப்ப நீங்க எனக்கு என்ன பண்ணுங்க, ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. நீங்க சொல்றதான் ஒரிஜினலான கிறிஸ்துன்னு ப்ரூவ் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க மற்ற ஜனங்கள் யார்கிட்ட ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க? சபை கிட்ட என்ன பண்றாங்க? ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சபை பேச ஆரம்பிக்குது. இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப இவ்வளவு நேரம் கிறிஸ்துவ யார் இழந்துட்டது? சபை இழந்துருச்சு. லாஸ்ட் மினிட்ல தான் சபைக்கு புரிஞ்சிருச்சு நம்ம தூங்கிட்டு இருந்த தப்பு, நம்மளை எழுப்புனவர் தான் கரெக்டான நபரு, அவர் பின்னாடி நம்ம போயே ஆகணும்னு நினைக்கும் போது யார் போயிட்டது? கிறிஸ்து போயிட்டார். அதாவது சபையோட ட்ரீம்ல இருந்த ஒரு கேரக்டரா இப்ப சபை என்ன ஆயிடுச்சு? இழந்துருச்சு. இப்ப கிறிஸ்துவ கண்டுபிடிச்சு ஆகணுங்கிற, அதாவது சபையோட மைண்ட் ஃபுல்லா இப்ப யார் மட்டும்தான் இருக்கிறது? கிறிஸ்து மட்டும்தான் இருக்காரு. உன்னுடைய ஹீரோ தான் பெஸ்ட், நீ என்ன பண்ணு எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுன்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப சபை பேச ஆரம்பிக்குது. என்ன பண்ண ஆரம்பிக்குது? சபை பேச ஆரம்பிக்குது. எப்படி பேச ஆரம்பிக்குதுன்னு பார்க்கும்போது உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 10ஆம் வசனம். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். இப்ப சபை பேச ஆரம்பிக்குது. என்ன பேச ஆரம்பிக்குதுங்களாமா? என் நேசர். எப்படி? சோ இப்போ மைண்ட் ஃபுல்லா சபைக்கு யார் மட்டும்தான் இருக்கிறது? கிறிஸ்து மட்டும்தான் இருக்கு. இதே சம்பவத்தை இதுக்கு முன்னாடி வேற ஒரு டைமென்ஷன்ல படிச்சிருப்போம். இதே உன்னத பாட்டுல எங்க படிச்சோம் ஞாபகம் இருக்குங்களா? உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம். இதுக்கு முந்தின அதிகாரத்துல கிறிஸ்து சபையை பத்தி பேச ஆரம்பிப்பார். ஞாபகம் தானே? உன் கூந்தல் வந்து கீழே மலை மேலவே ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கு, உன் பற்கள் வந்து குளிப்பாட்டப்பட்ட வெள்ளாடு மாதிரி இருக்கு, உன் கண்கள் புறா கண்கள் மாதிரி இருக்குன்னு கிறிஸ்து சபையை பேசியிருப்பாரு. இப்ப யாரோட டேர்னு? சபையோட டேர்ன். இப்ப சபை, அதான் கிறிஸ்து பேசினாரா, கிறிஸ்து மைண்ட்ல முழுக்க முழுக்க யார் மட்டும்தான் இருக்கிறது? சபையோட இன்ச்சு பை இன்ச்சு கிறிஸ்துவுக்கு தெரியும். அதனால கிறிஸ்து பேசினார். இவ்வளவு நேரம் வரைக்கும் ஒரு அழைப்பை இழந்து போக இருந்த சபை மைண்டுக்குள்ள இப்ப முழுசா யார் வந்துட்டது? கிறிஸ்து வந்துட்டாரு. இப்ப கிறிஸ்து யாருக்கு யாரு கிளியரா புரிஞ்சிருச்சு? சபைக்கு புரிஞ்சிருச்சு. இதுதான் ட்ரூத், இதுதான் கிறிஸ்துன்னு சபைக்கு புரிஞ்ச உடனே இப்ப சபை போல்டா உலகத்திட்ட தன்னை யாரை விட்னஸ் பண்ண ஆரம்பிக்கலாமா? கிறிஸ்துவ விட்னஸ் பண்ண ஆரம்பிக்குது. நீங்க சொல்றதா என்ன கிடையாது, சத்தியம் கிடையாது. நீங்க காட்டுற நபர் யாரு கிடையாது? கிறிஸ்து கிடையாது. நம்ம மத்தேயுல படிச்சிருப்போம், அநேக கள்ள கிறிஸ்துக்கள் எழுப்பி உங்களை என்ன பண்ணுவாங்க, நானே கிறிஸ்துன்னு சொல்லி என்ன, அந்த அநேக கிறிஸ்துக்குள்ள ஒருத்தர் தான் நீங்க சொல்ற கிறிஸ்து. நான் சொல்ற கிறிஸ்து உண்மையிலே என்னது? சத்தியத்தின்படி இருக்கக்கூடிய கிறிஸ்து. அவர் யாருன்னு நான் உங்களுக்கு இப்ப என்ன பண்றேன்? உண்மையிலேயே சபையா இருந்தா அந்த போல்ட் யாருக்கு இங்க வரும்? நம்ம ஆக்கிலா பிரிஸ்கிலா சப்ஜெக்ட் படிச்சிருக்கோம், ரைட் தானே? அப்பல்லோன்னு ஒரு கேரக்டர் உள்ள வருவார். ஆக்கிலாவோட பிரிஸ்கிலா லைஃப் ஹிஸ்டரியில அப்பல்லோன்னு ஒரு கேரக்டர் உள்ள வருவாரு. அவர் பயங்கரமா ஒரு சில பிரசங்கெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அப்பல்லோ பேர் கரெக்டா தானே சொல்றேன். சோ பயங்கரமான ஒரு பிரசங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாரு. அங்க ஆடியன்ஸ்ல உட்கார்ந்து இருந்த கேரக்டர் தான் யாருன்னா ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும். அந்த மனுஷன் பேசி முடிச்சு இறங்கி வந்த உடனே அவருக்கு தேவனுடைய காரியங்களை திட்டமா என்ன பண்ணுவாங்க, விவரித்து சொல்லுவாங்க. அப்படின்னா நமக்கு அந்த தைரியம் இருக்கான்னு கேட்டா, எல்லாமே தெரிஞ்சவர், வேதத்திலே சாதுரியவான், வல்லவன், அதே மாதிரி வேதத்தை கரைச்சு குடிச்ச நபர் தான் யாருன்னா அப்பல்லோ. அவர் பேசுனதுல கரெக்ஷன் சொல்லி அவரை சத்தியத்துல வழிநடத்தின கேரக்டர் தான் யாருன்னா ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும். நமக்கு அந்த ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஆனா சபைனா உண்மையிலே, அதான் இந்த கான்வர்சேஷன் பார்த்தோம்னா சபைக்கும் சபையா வழிநடக்க வந்துட்டு இருக்கக்கூடிய இன்னும் சில ஜனங்கள் நடுவில் நடக்கக்கூடிய கான்வர்சேஷன். அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இதுதான் கிறிஸ்து நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப சபை கண்டுபிடிச்சிச்சு உண்மையிலே கிறிஸ்து யாரு அப்படிங்கிறது. இப்ப சபை தான் அவங்களுக்கு என்ன பண்ணி ஆகும், புரிய வச்சாகும். நீங்க 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 பிக்சரைஸ் பண்ற கிறிஸ்து உண்மையிலே என்ன கிடையாது, கிறிஸ்து கிடையாது. கிறிஸ்துனா இப்படிப்பட்டவர்னு சபை விட்னஸ் பண்ண ஆரம்பிக்கணும். சோ சபை ஆள் மனசுல இருந்து இப்ப சபை என்ன பண்ண ஆரம்பிக்குது, பேச ஆரம்பிக்குது. எப்படி ஆரம்பிக்குதுன்னா, என் நேசர் எப்படிப்பட்டவர்களாமோ, என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர் 10,000 பேர்களில். எத்தனை கள்ள கிறிஸ்துக்கள் இருந்தாலும் அவங்க எல்லாரும் யார் பெஸ்ட்? என் நேசர் பெஸ்ட்னு இப்ப சபை ஸ்ட்ராங்கா என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய வாதத்தை என்ன பண்ண ஆரம்பிக்குது, முன்வைக்க ஆரம்பிக்குது. சோ எந்த அளவுக்கு முன்வைக்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்போது இப்ப பேசுது. சபைக்கு உண்மையான ஒரு அன்பு, எது உண்மைன்னு தெரிஞ்சிருச்சு, எது பொய்ன்னு தெரிஞ்சிருச்சு. நான் உங்களை நம்பிட்டு இருந்தேன், என்ன பண்ணிட்டீங்க, ஏமாத்திட்டீங்க. நீ யார் தேடி போறேன்? கிறிஸ்துவ தேடி போறேன்னு சபை முடிவு பண்ண உடனே அது அம்மா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, என் நேசர் எப்படிப்பட்டவர்? இங்க இருக்கிற யாருமே என்ன கிடையாதுன்னு அர்த்தம். அப்ப இங்க இருக்கிற யாருமே என்ன கிடையாது, வெண்மை கிடையாது அப்படிங்கறத சபை ஸ்ட்ராங்கா என்ன பண்ணுங்களாமா முன்வைக்கிறாங்க. என் நேசர் மட்டும்தான் எப்படிப்பட்டவர், வெண்மையானவர். அப்படின்னா எந்த அளவுக்கு வெண்மையானவர், அது ஒரு புரிதல் இருக்குங்களா? எந்த அளவுக்கு அவர் வெண்மையானவர் அப்படின்னா அதே அந்த அம்மா சொல்லிட்டார், 10,000 பேர்களில் சிறந்தவர். சோ எந்த அளவுக்கு ஒரு வெண்மையானவர் அப்படின்னு பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். சோ இவர் எந்த அளவுக்கு வெண்மையானவர் அப்படின்னு பார்த்தோம்னா, நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னதென்றால்
நம்ம சொல்லி ஆகணும். யார்கிட்ட? இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது சபையார் மத்தியில நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் எப்படி இருக்கு. ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர்னா கர்த்தர் மாதிரி, பிதாவாகிய தேவன் மாதிரியே இருக்கிறவர். யாரு? அவர். இப்ப அவர் மாதிரியாதான் யாரு மாற வந்திருக்கிறது இல்லாம. சோ வெண்மையானவர் அப்படின்னா சபை சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா, அவர் தேவனை போன்றவர். யாரை போன்றவர்? தேவனுக்கு ஒரு சில கேரக்டர் இருக்குங்கல்ல, அந்த கேரக்டர் மாதிரியே இருந்தா தான் அவர் யாரு? கிறிஸ்து, என் நேசர். அப்படிப்பட்டவர் தேவனை போன்ற ஒரு கேரக்டர் தான். யாருன்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடி சபை போய் கேட்கும் போது நகரத்துல இருந்தவங்க அந்த அம்மாக்கு என்ன பண்ணல, ஏன் அவங்க சரியான விட்னஸ் பண்ண முடியும்னா அவங்களுக்கு யாரும் தெரியல, பிதாவையும் தெரியல, அதே நேரத்துல கிறிஸ்துவையும் தெரியல. இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் விட்னஸ் பண்றேன். யாரு அவர்னா, பிதாவைய தேவனை போன்றவர் தான் யாரு? கிறிஸ்து. என்னை கண்டவன் பிதாவை கண்டான். சோ அந்த மாதிரி தேவன் எப்படி டிவைனா இருந்தாரோ, தேவன் எப்படி பிரகாசமா இருந்தாரோ, அதே மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டர் தான் யாருன்னா. சோ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா பேசணும்னா இப்ப சபையோட மைண்ட் ஃபுல்லா இங்க யாரு தான் இருக்கிறது? யாரு தான் இருக்காரு? சோ எந்த அளவுக்கு கிறிஸ்தர் வெண்மையா இருந்திருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, வெண்மைனா ஒரு புரிதல் இருக்குல்ல, அதுல சின்ன பிளாக் டாட் பட்டா கூட பளிச்சுன்னு தெரியும். சோ அது பிளாக் டாட்டே இல்லாததுதான் பியூர் ஒயிட். சோ சுத்தம்னா பரிசுத்தமா இருக்கும், அதுல எந்த ஒரு கலங்கமுமே இல்லாத ஒரு, எந்த அளவுக்கு ஒரு சுத்தமா இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எபிரேயர் 7வது அதிகாரம் 26வது வசனம். எபிரேயர் 7:26. பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். அவர் ஃபர்ஸ்ட் பரிசுத்தர். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாமா? ஒரு சின்ன பிளாக் டாட் கூட இல்லாத ஒரு கேரக்டர் தான் யார்? பியூர் ஒயிட். அவர் வெண்மையும், ரைட் தானே? சோ அவர் பரிசுத்தரும் குற்றமற்றவரும். அவர் எப்படி இருக்காங்களாமா? யாருக்காக? சபைக்காக. சபை இப்ப சொல்லுது, அவர் எனக்காக தான் இப்படி இருந்தாங்களாமா. எனக்காகத்தான் அவர் பரிசுத்தமரா இருந்தார், குற்றமற்றவரா இருந்தார், மாசு இல்லாதவரா இருந்தார், பாவிகளுக்கு விலகினவராய் இருந்தார், வானங்களில் உயர்ந்தவரமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியர் யாருடைய, யார் தேடிட்டு இருக்கிறது? சோ கச்சா, அதை எப்படி சொல்றது, ஒரு பிளஸும் மைனஸும் இருக்கிற மாதிரியான ஒரு நபர் இல்லை, எந்த ஒரு மைனஸுமே சொல்ல முடியாதவர் தான் யாரு? என் நேசர். அது எப்படி சொல்லலாம்? அப்படித்தானே? என்னுடைய மணவாளன் எப்படிப்பட்டவர்னா, அவரை நீங்க யாருமே என்ன பண்ண முடியாது, அக்யூஸ் பண்ணவே முடியாது, அவரை ஒரு துளி கூட அவர் என்ன பண்ண முடியாது, குற்றப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப யாருக்காக சண்டை போட்டுட்டு இருக்கிறது? சோ இதுக்கு முந்தின அதிகாரங்கள்ல நமக்காக கிறிஸ்து என்ன பண்ணிருப்பாரு? சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாரு. இப்ப சபை கிறிஸ்துவுக்காக என்ன பண்ணுது? நீங்க காட்டுறது கிறிஸ்து கிடையாது, இவர் தான் யாரு? கிறிஸ்து. இவர்கிட்ட அப்பழுக்குங்கிறது எதுவுமே கிடையாது, குற்றத்தை இவங்க என்ன முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. மாசு இல்லாத ஒரு கேரக்டர். மாசுனா புரியுது, ஒரு சின்ன ஒரு டஸ்ட் கூட யார் மேல இருக்காதுங்களா? கிறிஸ்துவ நம்ம பார்க்கவே முடியாத அளவுக்கு ஒரு பிளசன்டான ஒரு கேரக்டர் தான் யாருங்களா? யாரு? கிறிஸ்து. ஏன் அவர் இந்த அளவுக்கு பரிசுத்தரா, இரக்கம் உள்ளவரா, உண்மையானவரா இருந்திருக்கார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, சபை இந்த அளவுக்கு டீப்பா ஆர்கியூ பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 29வது அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் எவ்வளவு மாறுபாடு உள்ளவர்கள், குயவன் களிமண்ணுக்கு சமானமாக எண்ணப்படலாமோ? உண்டாக்கப்பட்டது தன்னை உண்டாக்கினவரை குறித்து அவர் என்னை உண்டாக்கினதில்லை என்றும், உருவாக்கப்பட்டது தன்னை உருவாக்கினவரை குறித்து அவருக்கு புத்தி இல்லை என்றும் சொல்லத்தகுமோ? சபை என்ன சொல்லுதுன்னா, தன்னுடைய தாழ்மையை குறித்து சொல்லுது. அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எப்படித்தான் இருந்தேன் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் எவ்வளவு மாறுபாடு உள்ளவர்கள், குயவன் களிமண்ணுக்கு சமானமாக எண்ணப்படலாமோ அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதாவது நம்மளாம் என்னது இல்லாம களிமண், கிறிஸ்து குயவன், ரைட் தானே? ஆனா இப்ப உலகம் என்ன நினைச்சிட்டு இருக்குன்னா, நாங்களும் ஏறக்குறைய என்னவா மாறிட்டோம், கிறிஸ்துவா மாறிட்டோம். நாங்க சொல்றதெல்லாம் கரெக்ட், நாங்க சொல்றதா சரி, நாங்க சொல்றதா சத்தியம், நாங்க சொல்றதா தீர்க்கதரிசனம்னு சொல்லிட்டு ஒரு மேட்டின்மையான சிந்தனைகள் இருந்திருக்கு. ஒரு டைம்ல சபை எப்படி தெரிஞ்சுக்கலாமா? நான் தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, இப்ப நான் தூங்கிட்டு இருக்க எடுத்த முடிவு கரெக்ட் தான், அதனால நீங்க தட்டினால என்ன பண்ண மாட்டேன், திறக்க மாட்டேன் தான் நான் இருந்தேன். இவ்வளவு மோசமான எனக்காக தான் அவர் என்ன செஞ்சிருக்காங்களா? பரிசுத்தரா இருந்திருக்காரு, குற்றமற்றவனா இருந்திருக்காரு, மாசு இல்லாதவனா இருந்திருக்காரு, பாவிகளுக்கு விலகினவனமா இருந்துதான் இவர் என்ன பண்ணிருக்காரு, என்ன பண்ணிருக்காரு, என்னை அவர் ப்ரொடெக்ட் பண்ணிருக்கிறார். எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிருக்காருன்னா, இந்த உன்னத பாட்டை படிச்சவங்க, என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், அவர் தான் பியூர் ஒயிட். அதே மாதிரி அவர் தான் ரெட்டு. ரெட்டு நமக்கு தெரியும், ரெட்டு எதை அடையாளப்படுத்தும்? தியாகம். கிறிஸ்து நமக்காக சிந்தின அந்த ரத்தத்தை, அந்த தியாகத்தை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. யாருக்காக அவர் ரத்தம் சிந்தினார்னா, அவர் பேச்சை கேட்காத எனக்காக, அவர் வழியில நடக்காத எனக்காக, என்னை எப்படியாவது மீட்டு அவருடைய மனவாட்டியை மாத்தணும்னு கஷ்டப்பட்டது யாரு? கிறிஸ்து. இப்ப அவருக்காக யார் தான் பேசும்?
நான் பேசுவேன் அவருக்காக. ஏன்னா அவர் எனக்காக அவ்வளவு பாடுபட்டு இருக்காருன்னா இனிமேல் இந்த உலகத்துல பாடுகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன், அவர் ஏத்துக்கிட்ட மாதிரியே நானும் ஏத்துக்குவேன், அவர் சகிச்சுக்கிட்ட மாதிரியே நானும் சகிச்சுக்குவேன். ஏன்னா புயவனுக்கு களிமண் என்ன என்ன ஆகாது, சமமே ஆகாது. இப்பதான் எனக்கு என்ன புரிஞ்சிருக்கு, நான் என்னதான், நான் களிமண்ணு தான், நான் ஒன்னத்துக்குமே உதவாத. என்ன அவர் தான் டிசைன் பண்ணிட்டு இருக்காரு, என்னவா மாத்திரக்கு, சபையா மாத்திரக்கு அவர் டிசைன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வெண்மையா இருந்தாலும் எனக்காக அவர் என்னவா மாறி இருக்காருங்களாமா, என்னவா மாறி இருக்காரு. எப்படிப்பட்ட தியாகத்தை அவர் செஞ்சிருக்காரு. ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 24ஆம் வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தினாலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நாம் பாவங்களுக்கு செத்து, யாரு நியாயப்படி யார் செத்துருக்கணும், நம்ம தான் மொத்தமா செத்துருக்கணும். ஆனா நம்ம செத்தாலுமே நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி இந்த சொல்யூஷனை நம்ம என்ன பண்ணல, கொண்டு வரல. நம்ம கொண்டு வர வேண்டிய விஷயத்த இப்ப யார் எடுத்து செலுத்துறது, அவர் எடுத்து செலுத்துறார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை எதுல சுமந்தார்களாமோ, சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகள் தான் என்னவா இருக்கு. சோ நான் அவர் கதவை தட்டும் போது நான் திறக்கல, இப்ப நான் திறந்து இவ்வளவு தூரம் சர்வை பண்ணி வந்திருக்கிறேன். உண்மையான சத்தியம் எதுன்னு கண்டுபிடிச்சிருக்கேன், உண்மையான ஆலோசனை எதுன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படிங்கிற கண்டுபிடிச்சிருக்கேன். உண்மையான சத்தியத்தில் எப்படி நடக்கணும் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த அளவுக்கு குணமாயிருக்கேன் அப்படின்னா அது காரணம் யாரு இல்லாம, ஏன்னா ஒரு பியூர் ஒயிட்டா இருந்தாலுமே கூட எனக்காக என்னவா மாறி இருக்கிறது, என்னவா மாறி இருக்காரு. ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய பாவத்தோட அளவு நம்ம ஏசாயா படிச்சிருப்போம். ஏசாயா 1வது அதிகாரம் 18வது வசனம். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார், உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் குறைந்த மலையை போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும். எப்படி இருக்குங்களாமோ, வழக்காடுவோம் வாருங்கள். சோ வழக்காடுவோம் வாருங்கள் என்று யார் சொல்றதுங்களாமோ, கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் எப்படி இருக்குதுங்களாமோ. ஏன் ரெட்டோ கலரை கம்பேர் பண்றாங்க, நம்ம எத்தனை ட்ரெஸ் போட்டிருந்தாலும் ரெட்டு போட்டா பளிச்சுன்னு என்ன பண்ணுங்களாமோ, அது யூனிக்கா தனியா நம்மள என்ன பண்ணும், காட்டி கொடுக்கும். அது மாதிரி நம்ம பாவங்கள் நம்ம எவ்வளவு மறைச்சு வைக்க ட்ரை பண்ணாலும் யாருக்கு பளிச்சுன்னு தெரியுங்களாமோ. சோ அந்த அளவுக்கு பளிச்சுன்னு தெரிகிற அளவுக்கு பாவம் பண்ண நமக்காகத்தான் எந்த பாவமே பண்ணாத ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, அடிக்கப்பட்டிருக்காருன்னு தான் சபை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்களாமா பேச ஆரம்பிக்குது. இது மாதிரி பேச ஆரம்பிச்ச ஒரு கேரக்டர் ஞாபகம் இருக்கும், பேதுரு. அவருடைய முதலாம் பிரசங்கம் ஞாபகம் இருக்கும், ரைட்டு தானே. யாரு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் உயிரோட எழுப்பினார், அதுக்கு யார் சாட்சிகளா இருக்கிறோம். அங்க அப்போஸ்தலர்கள் எவ்வளவு ஸ்ட்ராங்கா அந்த விட்னஸ் பண்ணாங்களோ இங்க சபை அவ்வளவு ஸ்ட்ராங்கா என்ன பண்ண ஆரம்பிக்கும், விட்னஸ் பண்ண ஆரம்பிக்கும். யார, சோ சபை உண்மையிலேயே சத்தியத்தை புரிஞ்சிருச்சு அப்படின்னா, கிறிஸ்துவுடைய அன்பு, அவருடைய தியாகம், அவருடைய பரிசுத்தத்தை சபை என்னைக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் சபை ஸ்ட்ராங்கா அந்த உலகத்துப்படி என்ன ஆரம்பிக்கும், பேச ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் சபைக்கு எதை குறித்த கவலையும் இருக்காது. இந்த உலகம் என்னை என்ன பண்ணும், இந்த உலகம் என்னை எப்படி காயப்படுத்தும், இதை குறிச்ச சிந்தனை யாருக்குமே என்னைக்குமே யாருக்கு இருக்காது, சபைக்கு இருக்காது. சபைக்கு மைண்ட் ஃபுல்லா இப்ப யார் மட்டும் தான் இருக்கும். நம்ம முதல்ல ஒரு வசனம் படிச்சோம், மீகால. என்ன வசனம் படிச்சோம் ஞாபகம் இருக்குங்களா? மீகா 7வது அதிகாரம் 8ல இருந்து 10 வரைக்கும். மீகா 7ஆம் அதிகாரம் 8ல இருந்து 10 வரை. என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் திரும்ப என்ன பண்ணுவேன், நான் எந்திரிப்பேன்னு சபை பேசு. சோ நான் விழுந்துட்டேன், என்னை நீங்க என்ன பண்ணீங்க, அடிச்சு என்னை சத்தியத்திலிருந்து வெளியே தோறத்தை புரிஞ்சு பண்ணீங்க. ஆனா எனக்கு இப்ப யாரு புரிஞ்சிருச்சு, கிறிஸ்துவோட அன்பு புரிஞ்சிருச்சு, அவர் எவ்வளவு வெண்மையானவர்னு புரிஞ்சிருச்சு, அவள் எவ்வளவு பரிசுத்தமானவர்னு புரிஞ்சிருச்சு, எனக்காக வழக்காடுற யார் ரெடியா இருக்கான்னு புரிஞ்சிருச்சு, கிறிஸ்து ரெடியா இருக்கான்னு புரிஞ்சிருச்சு. நான் அவர் கூட மட்டும்தான் டிராவல் பண்ணுவேன். யார் இப்ப சபை என்ன பண்ணுறாங்க புரிஞ்சுக்கிட்ட உடனே சபை என்ன சொல்லுதுன்னா, இனி நான் விழுந்தா என்ன பண்ணுவேன், கண்டிப்பா எந்திரிப்பேன் அப்படிங்கிற மைண்ட் செட் என்னைக்கு சபைக்கு வருதோ அன்னைக்கு தான் யாருடைய மனநிலை புரியும் நமக்கு, கிறிஸ்துவுடைய மனநிலை. உங்களுக்குள் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் கிறிஸ்துவை, அந்த இடத்துக்கு கிறிஸ்துவை நம்ம முழுசா தரிச்சுக்கணும் அப்படின்னாலே நம்மளோட உலகத்துல இருந்து மொத்தமா என்ன பண்ணணும், வெளியே கூட்டு வந்துக்கணும். கிறிஸ்துவை மட்டுமே தேடக்கூடிய ஒரு சிந்தனை, கிறிஸ்துவை மட்டுமே பார்க்கக்கூடிய சிந்தனை, அதுவும் இன்ச்சு பை இன்ச்சா. கிறிஸ்து எப்படி 4ஆம் அதிகாரத்துல இன்ச்சு பை இன்ச்சா சபையை வர்ணிச்சாரோ அதே மாதிரி இப்ப சபை என்ன பண்ணலாமோ இன்ச்சு பை இன்ச்சா என்ன பண்ணி ஆகணும், வர்ணிக்காகும். நம்ம நீ தலைப்பு வச்ச ஞாபகம் இருக்கலாம், மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினார். எதுக்கு, கிறிஸ்துவை புரிஞ்சுக்க. கிறிஸ்து தான் என்ன ப்ரொடெக்ட் பண்ணுவார், அவர் மட்டும்தான் என்னுடைய விசுவாசம், அவர் மட்டும்தான் என்னுடைய நம்பிக்கை, அவர் மட்டும்தான் என்னுடைய வழி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் பின்னாடி சபை போக என்னைக்கு ஆயத்தமாகுதோ அன்னைக்கு தான் சபை யாரை கண்டுபிடிக்க முடியும், கிறிஸ்துவை கண்டுபிடிக்க முடியும், அவருடைய அன்பை என்ன பண்ண முடியும்,
புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு மேல சபை எந்த அளவுக்கு கிறிஸ்துவ புரிஞ்சுக்கிச்சு, கிறிஸ்துவ சபை உலகத்துக்கு எப்படி வெளிப்படுத்தினாங்க அப்படிங்கிறத வரக்கூடிய வாரங்கள் நம்ம தொடர்ந்து சிந்திக்கலாம். தேவன் தாமே கேட்ட ஆசீர்வாதம் தருவாராக. ஆமென்.